ம். ஓகே. ஹரே கிருஷ்ணா. ஓம் அஜ்ஞானதிமிரந்தஸ்ய ஞானாஞ்சனசலாக்கய சக்ஷுருன்மிலிதம் येन तस्मै श्रीगुरुवे नमः. श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवासादि गौर भक्तवृंद. हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे. ஹரே கிருஷ்ணா. அனைவருக்கும் மாலை வணக்கம். ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போறது வந்து 6வது அத்தியாயம் உண்மை அறிவியல், பகவத்கீதா உண்மை அறிவியல் 6வது அத்தியாயம். 6வது அத்தியாயத்தின் பெயர் வந்து தியான யோகா. ஸோ நான் உங்களுக்கு வந்து இது ஷேர் பண்றேன். 38வது வசனம். ஸோ 38வது வசனம். பாத்தீங்கன்னா இது ஒரு நல்ல பகுதி. பகவத்கீதால அர்ஜுனர் வந்து கேள்வி கேட்க போறாரு. முன்னாடி ஏற்கனவே வந்து இந்த அத்தியாயத்துல முன்னாடி ஒரு சில வசனங்களுக்கு முன்னாடி ஒரு கேள்வி கேட்டார். எப்படி வந்து மனசை கட்டுப்படுத்துவது? ஏன்னா வந்து காற்றை கூட நான் கட்டுப்படுத்துவேன், ஆனா மனசை கட்டுப்படுத்துறது வந்து முடியல, என்ன பண்றது அப்படின்னு. அதுக்கு வந்து விடை சொல்றாரு. அதுக்கு நம்ம பார்த்தோம். விடை என்ன பார்த்தோம்னா, கிருஷ்ணர் சொல்றான்னா பயிற்சி மற்றும் பற்றின்மை, டிட்டாச்மெண்ட் வேணும் அப்படின்றாரு. பயிற்சி, அதாவது வந்து ஆன்மீக பயிற்சி தினமும் செய்ய வேண்டும். அதே சமயத்தில் பௌதிக சம்பந்தப்பட்டமான விஷயத்தை நாம் தவிர்க்க வேண்டும் அப்படின்றாரு. சோ அதுக்கப்புறம் திருப்பி வந்து இப்ப வந்து அர்ஜுனர் வந்து கேள்வி கேட்கிறாரு. அர்ஜுனர் என்ன கேள்வி கேட்கிறாரு? 37 பார்க்கணும். 37க்கு முன்னாடி சோ இந்த மொழிபெயர்ப்பு படிங்க மாதாஜி. சிந்து மாதாஜி படிக்கிறீங்களா? இதுல உபரிஷ் பிரபு. அர்ஜுனன் வினவினான், கிருஷ்ணரே, தன் உணர்வு பாதையினை நம்பிக்கையுடன் ஆரம்பத்தில் மேற்கொண்டு பிறகு உலக எண்ணங்களினால் அதனை நிறுத்தி விடுபவன் யோகத்தின் பக்குவ நிலையை அடைவதில்லை. அத்தகு வெற்றியடையாத ஆன்மீகியின் கதி என்ன? இது ஒரு முக்கியமான ஒரு கேள்வி வேற. அர்ஜுனன் என்ன கேட்கிறாரு? கிருஷ்ணா, தன்னுணர்வு பாதையினை நம்பிக்கையுடன் ஆரம்பத்தில் மேற்கொண்டு பிறகு உலக எண்ணங்களினால் அதனை நிறுத்தி விடுபவன் யோகத்தின் பக்குவ நிலையை அடைவதில்லை. அத்தகு வெற்றியடையாத ஆன்மீகின் கதி என்ன அப்படின்னு கேட்கிறார். அதாவது வந்து பௌதீக பாதை மற்றும் ஆன்மீக பாதை, இந்த 2 பாதைகள் உண்டு. தன்னுணர்வை புரிவதற்காக மேற்கொண்ட ஆன்மீக பாதையில் பக்குவம், அதாவது பர்ஃபெக்ஷன், பக்குவம் அடையாமல் தன் பாதையிலிருந்து விலகினால், இல்லைன்னா வந்து உயிருக்கு பாதகமாக ஏதாவது ஆகினாலும் கூட பர்ஃபெக்ஷன் அடையறதுக்கு முன்னாடி டெஸ்டினேஷன், இப்ப நம்ம ஒரு ஜேர்னில போறோம், டெஸ்டினேஷன் அடையறதுக்கு முன்னாடி நம்ம வந்து அதை கைவிட்டுறோம், இல்ல வண்டி பிரேக் டவுன் ஆயிடுச்சு. இந்த உடல் வந்து ஒரு வாகனம் இல்லைங்களா? எப்படி வந்து நம்ம ஒரு இலக்கை நோக்கி போகும்போது நம்ம வண்டி பிரேக் டவுன் ஆச்சுன்னா நம்மளுக்கே தெரியாது. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு பேக்கப் பிளான், ஒரு RSAV இல்லைன்னா ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு ஃபோன் பண்ணுவோம், இல்ல ஒரு டோ கம்பெனிக்கு ஒரு மெக்கானிக் கால் பண்ணுவோம். சார், இந்த மாதிரி வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு, வந்து எடுத்துட்டு போகணும், வந்து பண்ணுங்க, ஹெல்ப் பண்ணுங்க. அந்த மாதிரி நம்ம ஒரு பாதையில் போகும் பொழுது, ஆன்மீக பாதையில் போகும் பொழுது, இந்த உடல் வந்து ஒரு வாகனம். இந்த வாகனத்தை ஓட்டி செல்பவன் வந்து ஆன்மா. இந்த உடல் வந்து ஒரு வாகனம். அனைவருக்கும் ஒரு வாகனம் கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த வாகனத்தை நாம் ஒரு இலக்குக்கு எடுத்து செல்கிறோம். ஆனா அந்த இலக்கை அடைந்தவுடன் அந்த வாகனத்தை நாம் திருப்பி பெற தேவையில்லை. அதாவது உடலை வைத்து
திருப்பியும் உடல் வராம எப்படி நம்ம தவிர்க்கிறது, அதுதான் ஆன்மீகம். ஆன்மீகம்ன்றது வந்து உடலிலிருந்து ஆன்மாவை விடுவிக்கிறது, அதுதான் வந்து ஆன்மீகம். எப்படி ஆன்மாவை உடலிலிருந்து விடுவிப்பது, மோட்சத்தை எப்படி அடைவது அப்படின்னு யோசிச்சோன்னா, சோ அது போல வந்து நம்ம நம்ம போற பாதையில வந்து என்ன வேணா நடக்கலாம். சோ இங்க வந்து அர்ஜுனன் வந்து கேட்கிறாரு, பிளான் பி என்ன? எனக்கு வந்து இப்ப வந்து ஒரு பர்ஃபெக்ஷன் அடையல, நான் இந்த வாழ்க்கையில வந்து என்னால ஆன்மீக தேர்ச்சி முக்தி அடைய முடியல, அப்படி இருக்கும்போது என் உயிர் போயிடுச்சு, ஏதோ ஆயிடுச்சு, திருப்பி ஆன்மீகத்தை நான் கைவிட்டுட்டேன், மனசு குழப்பங்கனால, மனசுல எழுகின்ற ஆசையினால, பௌதிகத்தின் திருப்பியும் மோகத்தினாலும், வாசனங்கள். சோ இந்த ஒரு ஒரு செயலுக்கு பின்னாடி சோ வந்து ஸ்டாப் பண்ண கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணோம். பாத்தீங்கன்னா, அதாவது வந்து ஒரு ஒரு செயலுக்கு பின்னாடி நம்மளுக்கு வந்து வாசனங்கள் அந்த செயலின் அட்டாச் ஆயிருக்கு. வாசனங்கள்னா இம்ப்ரெஷன். நம்ம செய்கின்ற ஒரு ஒரு செயல்களுக்கும் சூக்ஷ்மமாக ஒரு இம்ப்ரெஷன் வந்து சட்டில்ல வந்து செட்டில் ஆயிருக்கு. வாசனங்கள் எப்படி வந்து ஒரு மலர் தோட்டத்துல நம்ம என்டர் ஆகும்போது மலர் வந்து வேற இடத்துல இருக்கும். ஆனா அந்த மலர்ல இருந்து எழுகின்ற வாசனம் வந்து நம்மளுக்கு வந்து தெரியும். ஆனா மலர் எங்கேயோ இருக்கு. அது போல ஒரு ஒரு செயலுக்கு பின்னாடியும் ஒரு வாசனங்கள் உண்டு. இந்த வாசனங்கள் வந்து நம்மள வந்து இம்ப்ரெஷன். சோ இந்த வாசனங்கள் வந்து நம்ம எப்படி பின்பற்றோம். சோ அப்படி இருக்கும் பொழுது இங்க வந்து அர்ஜுனன் ஒரு கேள்வி கேட்கிறார். அதாவது வந்து ஆன்மீக பாதையில் நான் தேர்ச்சி பெற்று நான் செல்லுகின்ற நோக்கத்துடன் அந்த ஆன்மீக பாதையில் நான் கையாளுகிறேன். ஆனா அந்த ஆன்மீக பாதையில் ஏதாவது விபத்தோ இல்லைன்னா ஏதாவது ஆயிடுச்சுன்னா தேர்ச்சி பெற முடியலன்னா எனக்கு என்ன கதி, அந்த ஆன்மீகவாதிக்கு என்ன கதி அப்படின்னு கேட்கிறார். சோ அதுதான் வந்து இந்த கேள்வி. சோ இந்த பொருளுரை படிக்கலாம். பொருளுரையில வந்து நல்ல ஒரு டிஸ்கஷன் இருக்கு. பொருளுரை படிங்க மாத்தேன். தன்னுணர்விற்கான பாதை யோகம் பகவத்கீதையில் விளக்கப்பட்டுள்ளது. உயிர்வாளி இந்த ஜடல் அல்ல, இதிலிருந்து வேறுபட்டவன். மேலும் ஜீவனின் மகிழ்ச்சி, நித்தியமான வாழ்வு, ஆனந்தம், ஞானம் ஆகியவற்றை பெறுவதில்தான் உள்ளது என்பதே தன்னுணர்விற்கான அடிப்படை கொள்கையாகும். இவை உடல் மனம் இரண்டிற்கும் அப்பாற்பட்டவை. ஞான யோகம், அஷ்டாங்க யோகம், பக்தி யோகம் எனும் 3 வழிகளில் தன்னுணர்வு தேடப்படுகிறது. இம்முறைகள் எல்லாவற்றிலும் ஜீவனின் ஸ்வரூப நிலை, இறைவனுடன் அவனது தொடர்பு மற்றும் இழந்த உறவை மீண்டும் நிலைநாட்டி கிருஷ்ண உணர்வின் மிக உயர்ந்த பக்குவ நிலையை அடைவதற்கான செயல்கள் ஆகியவற்றை ஒருவன் அறிந்துணர வேண்டும். ஓகே ஓகே. சரிங்க. பாத்தீங்கன்னா தன்னுணர்வை ஆன்மீக பாதை அப்படின்னாலே ஒரு 3 வகை உள்ளது. ஆன்மீக பாதையில 3 வகை உள்ளது. என்னது? ஒண்ணு ஞான யோகம், அஷ்டாங்க யோகம் அண்ட் பக்தி யோகம். இந்த 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 தலைப்பு இல்லைன்னா இந்த அத்தியாயத்தின் பேர் வந்து அஷ்டாங்க யோகா, தியான யோகா. ஓகேங்களா? சோ இது வந்து ஒரு வகையான வழிமுறை. இந்த 3 வழிமுறைகளையும் நம்ம வந்து போலாம். அதாவது வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா இப்போ வந்து ஒரு வீட்டுல இருக்கோம், வீட்டை விட்டு வெளியே போனோம்னா 3 வழியா நான் வீட்டை விட்டு வெளியே போலாங்க அப்படின்னு சொல்லலாம். சோ எந்த அஷ்டாங்க யோகம் மூலமா ஞானம் மூலம்னா ஞான மார்க்கம்னா அறிவு வைத்துக் கொண்டு, அது என்னது ஆன்மீக அறிவை வளர்த்து கொண்டு அது போலாம். அஷ்டாங்க யோகம்னா யோக முறை மூலமாக போலாம். இன்னொன்னு பக்தி யோகம், பக்தி யோகம் மூலமாக போலாம். இந்த 3 பாதை மூலமாக ஆன்மீக பாதையில் செல்லலாம். ஓகே. சோ அப்போ வந்து எதற்கு சோ அப்ப கேள்வி கேட்கலாம், ஏன் வந்து 3 பாதை கொடுத்திருக்காங்க? ஏன் வந்து 3 பாதை கொடுத்திருக்காங்க? சோ வந்து ஒரு பில்டிங் எடுத்தோம்னா மேல 10வது ஃப்ளோர் போனா லிஃப்ட் இருக்கு, ஸ்டெப் இருக்கு. நம்ம கேட்கலாம், எதுக்கு லிஃப்ட் கொடுத்தாங்க, எதுக்கு ஸ்டெப் கொடுத்திருக்காங்க? அதுக்கப்புறம் எதுக்கு வந்து இந்த மாதிரி பாதை கொடுத்திருக்காங்க, இந்த மாதிரி. சோ கிருஷ்ணரை பொறுத்தவரையும் இந்த பகவத்கீதையில வந்து முதல் 6 அத்தியாயத்துல வந்து பல வகையான பாதைகளை வந்து சொல்லுகிறார் கிருஷ்ணர். பல வகையான பாதைகளை சொல்கிறார். கர்ம யோகம், ஞான யோகம், அஷ்டாங்க யோகம், பக்தி யோகம். சோ ஆனா இதுல வந்து சிறந்த பாதை அப்படின்னு பாத்தீங்கன்னா பக்தி யோகம் மட்டுமே சிறந்த பாதை. பக்தி யோகம் மட்டுமே
சுலபமான பாதை வேற, ஈஸி மற்றும் டாப் கிளாஸ். அஷ்டாங்கெல்லாம் ரொம்ப கஷ்டம், நம்ம பார்த்தோம் ஏற்கனவே, நிறைய விதைகள் நிறைய இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தியான மார்க்கம் பாத்தீங்கன்னா அவங்களோட கைமுறை எப்படின்னா, இப்போ வந்து ஒரு எக்ஸாம் எழுதுறோம், அப்போ எக்ஸாம் எழுதும் போது ஒரு சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் அப்படின்னு நம்ம கொடுக்குறாங்க, ஒரு 4 ஆப்ஷன் கொடுக்குறாங்க. இந்த சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் வந்து இந்த கொஸ்டினை வந்து நம்ம எப்படி ஆன்சர் பண்ணலாம்னா, உங்களுக்கு எது ஆன்சரோ அப்படி ஆன்சர் பண்ணலாம். அப்படி தெரியலன்னா நம்ம எப்படி பண்ணுவோம்னா, நம்ம இன்டைரக்டா அப்ரோச் பண்ணுவோம். இன்டைரக்டா எப்படி அப்ரோச் பண்ணா, ஓ இந்த 4 ஆப்ஷன்ல எதெல்லாம் ஆப்ஷன் கிடையாது, இது கிடையாது, இது கிடையாது, அது கிடையாது, இது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணுவோம். ஸோ ஒரு சூஸ் த பெஸ்ட் ஆன்சர்ல வந்து டைரக்டா ஆன்சர் பண்ணலாம், இல்லைன்னா இன்டைரக்டா ஆன்சர் பண்ணலாம். ஸோ இந்த அஷ்டாங்க முறையில வந்து எப்படின்னா, இந்த ஞான மார்க்கம்னால வந்து அவங்களோட ப்ராசஸ் பாத்தீங்கன்னா நேத்தி நேத்தி நேத்தி, அதாவது வந்து இது ஆன்மீகம் இல்ல, இது கடவுள் இல்ல, இது ஆன்மீகம் இல்ல, அது இல்ல, இது இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பிரிப்பாங்க சாங்கியம் மூலமாக. சாங்கியம்னா வந்து என்றது, உடல்ல எத்தனை வந்து அந்த பொருள் இருக்கு, அப்புறம் சூக்ஷ்மமான பொருள் எத்தனை இருக்கு, தன்மந்திரா எத்தனை இருக்கு, புலன்களை புலன் ஆப்ஜெக்ட்ஸ் இதெல்லாம் வந்து, ஸோ எல்லாத்தையும் பிரிப்பாங்க. பிரிச்சு இது கிடையாது, அது கிடையாது, இது கிடையாது. ஸோ அதனால வந்து இந்த நாலேஜ் பேஸ்டு, அதாவது வந்து ஞான மார்க்கம் மூலமாக அவங்களுக்கு வந்து நிறைய வந்து மனக்குழப்பத்துக்கு ஆளாவாங்க. மனக்குழப்பம் போகணும், மனக்குழப்பம் இருக்கும். ஸோ தியான மார்க்கம், அஷ்டாங்கம் மற்றும் பக்தி யோகம். பக்தி யோகம் ரொம்ப சுலபம் மற்றும் சிறந்தது, அதுதான் வந்து பக்தி யோகம் வந்து கொடுக்குறாங்க. ஸோ ஸோ வந்து நான் இப்போ ஸ்கிரீன் கொடுக்குறேன். இங்க பாருங்க, இந்த 3 இது இங்க இருந்து நான் படிக்கிறேன். இந்த 3 இதுல இருந்து படிங்க மாதாஜி. நானே ரீட் பண்ணேன். இந்த 3 வழிகளில் பக்தி யோகமே கடவுளை உணர்வதற்கான நேரடியான வழி என்பதால் இதுவே இக்காலத்திற்கு மிகவும் பொருத்தமானதாகும். இக்கருத்தின் உத்தரவாதத்தை 2ஆம் முறையாக பெறும் எண்ணத்துடன் அர்ஜுனன் கிருஷ்ணருடைய முந்தைய கூற்றை மீண்டும் உறுதிப்படுத்தும்படி இங்கு வினவுகின்றான். ஒருவன் தன் உணர்வு பாதையை மிக்க முனைப்புடன் ஏற்கலாம், ஆனால் தற்போதைய காலகட்டத்தில் ஞானத்தை விருத்தி செய்யும் முறையும் அஷ்டாங்க யோக பயிற்சியும் மிகவும் கடினமானவையாகும். எனவே தொடர்ந்த முயற்சியிலும் பல்வேறு காரணங்களிலால் தோல்வியடையலாம். முதலாவதாக வழிமுறையை பின்பற்றுவதில் அவன் போதிய தீவிரம் இல்லாதவனாக இருக்கலாம். ஆன்மீக பாதையை பின்பற்றுவதென்பது ஏறக்குறைய மாய சக்திக்கு எதிராக போர் தொடுப்பதாகும். எனவே மாயையின் பிடியிலிருந்து ஒருவன் தப்பிக்க முயற்சிக்கும் போதெல்லாம் பயிற்சியாளனை பல்வேறு கவர்ச்சிகளால் அவன் தோற்கடிக்க முயல்கின்றான். கட்டுண்ட ஆத்மா ஜடசக்தியின் குணங்களினால் ஏற்கனவே கவரப்பட்டுள்ளது. எனவே ஆன்மீக ஒழுங்குமுறைகளை பின்பற்றும் பட்சத்திலும் குணங்களினால் மீண்டும் கவரப்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன. இது யோகாசலித் மானச ஆன்மீக பாதையிலிருந்து விலகுதல் என்று அழைக்கப்படுகிறது. தன் உணர்வு பாதையிலிருந்து விலகுவதன் விளைவுகளை அறிவதில் அர்ஜுனன் ஆவலாக உள்ளான். இங்க வந்து ஒரு நல்ல புரிதல் வேண்டும். இப்ப வந்தீங்கன்னா இதுல 3 பாதைகள் இருக்கு, ஆன்மீக பாதைகள்ல 3 பாதைகள் இருக்கு. ஓகே, ஞான யோகா, அஷ்டாங்க யோகா மற்றும் பக்தி யோகா. பக்தி யோகா சுலபமானது, நேரடியான பாதை. இதுவே இக்காலத்திற்கு மிகவும் பொருத்தமானதாகும். சோ இதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். சோ பகவத்கீதா வந்து 1000 வருடங்களுக்கு முன்னதாக பேசப்பட்ட ஒரு நூல். சோ காலம், ஏவல், பொருள் இதுக்கு ஏத்தாற் போல உங்களுக்கு வந்து ஒரு பயிற்சியை கொடுக்குறாங்க. சத்திய யோகானா வந்து தியானம் செய்யணும். சோ இது மாதிரி எல்லா யுகம், எல்லா நேரத்துக்கு ஏற்பாற் போல அந்த ஒரு வழிமுறைகளை தருகிற போது, கலியுகத்துல வந்து சிறந்ததாக எப்படி தன்னுணர்வை அடைவது அப்படின்னு பாத்தீங்கன்னா நாம சங்கீர்த்தனம். இதுல என்ன பிரச்சனைனா பாத்தீங்கன்னா,
ஆன்மீக பாதையை பின்பற்றுவது என்பது ஏறக்குறைய மாய சக்திக்கு எதிராக போர் தொடுப்பதாகும். யூஆர் டிக்ளேரிங் அ வார் அகெயின்ஸ்ட் மாயா. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ இப்போ வந்து ஒரு ஒரு உதாரணமாக பாத்தீங்கன்னா, ஒரு 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 சிறைச்சாலை பாத்தீங்கன்னா, எந்த ஒரு சிறைச்சாலையிலும் வந்து யாருமே அந்த சிறைச்சாலையிலிருந்து தப்பிக்கல அப்படின்னு சொல்ல முடியாது. யாராவது ஒரு ஆளாவது தப்பிச்சிருப்பான் அந்த சிறைச்சாலையில. இப்ப அந்த சிறைச்சாலையில வந்து நீங்க தப்பிக்கிறதுக்கான முயற்சியை ஏற்படு பண்றீங்க அப்படின்னு அந்த ஜெயிலருக்கோ இல்லைன்னா வந்து அந்த காவல்துறையினருக்கு தெரிஞ்சதுன்னா அவங்க ரொம்ப அலர்ட் ஆயிடுவாங்க. யாரு? உங்க மேல, நம்ம மேல. இப்ப வந்து நான் வந்து ஜெயில இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து பிளான் பண்றேன். என்ன பிளானு? இந்த ஜெயில விட்டு தப்பிக்கணும் அப்படின்னு. அந்த பிளான் அவங்களுக்கு லைட்டா தெரிஞ்சிச்சுனாலும் எனக்கு வந்து எக்ஸ்ட்ராவா கண்காணிப்பாங்க. எக்ஸ்ட்ராவா ஒரு ஒரு போலீஸ போடுவாங்க. எக்ஸ்ட்ராவா வந்து இவன் என்ன பண்றான்? இவனோட நடவடிக்கை, இவனோட செயல்லாம் பாருங்க அப்படின்னு. சோ ஆனா இந்த உலகம் வந்து ஒரு சிறைச்சாலைக்கு ஒப்பிட்டால் அதுக்கு தவறு கிடையாது. ஏன்னா, இந்த சிறைச்சாலையை காக்கக்கூடிய ஜெயிலர் இல்லன்னா வந்து கட்டு ஆளக்கூடிய ஒரு ஆம் நிர்வாகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாயசக்தி. ஆனா இதுல ஒரு அதிசயமான ஒரு உண்மைன்னா, இந்த சிறைச்சாலைக்கு வந்து சுவரு கிடையாது, காவல் கிடையாது. ஏன்னா, யாருக்குமே இத விட்டு வெளிய போணும்னு ஆசையும் கிடையாது. அதனால ரொம்ப ஈஸி. சோ இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஜெயில்ல ஏன் வந்து பெரிய பெரிய செவுரு வைக்கிறாங்க? பெரிய பெரிய அந்த கேமரா வைக்கிறாங்க. பெரிய அந்த கன்லாம் வச்சு எதுக்கு நிக்கிறாங்க? பெரிய டவர் இருக்கும். லைட் பார்ப்பாங்க எல்லாம். ஏன் இருக்குன்னா, அங்க இருக்க ஆளுக்கு புடிக்கல. ஜெயில்ல வந்து ஜெயில்ல இப்ப நீங்க போயிட்டு சிறைச்சாலையில இருக்கக்கூடிய கைதிகள போய் கேட்டீங்கன்னா, "இங்க இருக்க முடியுமா? எனக்கு புடிக்கல. நான் வெளிய போணும்னு ஆசைப்படுவான்." ம். ஆனா அவன வந்து ஃபோர்ஸா ஒரு அழுத்தமாக வைக்கின்றார்கள். ஆனா அவங்களுக்கு புடிக்கல. ஆனா இந்த உலகத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இங்க வந்து அந்த பிரச்சனையே இல்ல. ஏன்னா யாருமே வெளிய போணும்னு ஆசைப்படல. யாருமே வந்து முக்தி அடையணும்னு ஆசைப்படல. எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க? நான் எப்படியாவது சந்தோஷத்த கண்டுபிடிச்சுருவேன். நான் எப்படியாவது இந்த உலகத்துல வந்து நிம்மதியான வாழ்க்கைய கண்டுபிடிச்சுருவேன் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. சோ அதனால வந்து மாய சக்திக்கு வந்து வேலை மிச்சம். ஆனா எப்ப ஒருவன் ஆன்மீக பாதையை பின்பற்றுவது என்பது யோசிக்கிறானோ, ஆன்மீகத்துல வந்து நான் பார்க்கணும், நான் முக்தி அடையணும், இந்த உலகத்த விட்டு நான் போகணும், இந்த இந்த பௌதீக பிரபஞ்சத்த விட்டு வெளிய போகணும் அப்படின்னு ஆசைப்படும்போது, அப்ப மாய சக்திக்கு வந்து ரொம்ப உஷாராயிடும். ஆஹா! இவன வந்து நம்ம எப்படியாவது வந்து இவனுக்கு வந்து நம்மளுக்கு வந்து அவனுக்கு வந்து ஒரு நம்பிக்கைய தரணும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் அதாவது நம்மளோட வாழ்க்கை இதுவரையும் வாழ்ந்த அந்த இது கூட நம்ம யோசிச்சோன்னா, ஆ எது பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு செயல் பண்றோம். அதுல ஒரு இன்பம் வருது. ஓகே, ஃபைன். ஆனா பிரச்சனை அதுல இல்ல. பிரச்சனைல எது இருக்குன்னா, தட் ஹோப் ஃபார் ஹாப்பினஸ் அங்கதான் பிரச்சனை. அதாவது வந்து நம்மளுக்கு ஒரு கற்பனை உண்டாகும். அந்த செயல் பண்ணும்போதோ, இல்லன்னா வந்து என்ன ஒரு நம்ம செயல் பண்றதுக்கு முன்னாடியும், அதுல ஒரு கற்பனை வரும். ஓ! இது பண்ணா வந்து எனக்கு இன்னும் நல்லா சந்தோஷமா இருப்பேன். இவ்ளோ ஜாலியா இருப்பேன். அப்படின்னு நம்ம இமேஜினேஷனோட கற்பனையில இருப்போம் பார்த்தீங்களா? அதுதான் நம்மளோட அ அங்கூரம் மாரி. எப்படி ஒரு கப்பல நிறுத்தி வைக்கிறதுக்கான நங்கூரம் போடுறாங்களோ, அந்த மாரியான நங்கூரம் இந்த உலகத்துல வாழக்கூடிய நங்கூரம் என்னன்னா, அந்த ஆசை. ஆசைனா, அந்த செயலின் வரக்கூடிய சந்தோஷத்தை நம்ம வந்து அ இமேஜின் பண்ணி, நான் வந்து எனக்கு இவ்வளோ இருக்கும். ஆனா, ஆக்சுவலா வர்றது வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கும். ஆனா, அந்த செயல் பண்றதுக்கு முன்னாடியான எக்ஸைட்டேஷனு, ஒரு எந்தூசியாசம், ஒரு ஹோப் அகெயின்ஸ்ட் த ஹாப்பினஸ். ஹோப் எனக்கு வந்து ரொம்ப ஜாலியா இருக்க போறேன் இது பண்ணா அப்படின்னு. ஆனா, அது வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கும். ஸோ அதுதான் வந்து அந்த மாயையோட ஒரு வலை. இந்த மாயை வலை வந்து எப்படின்னா, நம்மளுக்கு வந்து ஒரு ஹோப் தரும். ஓ! நெறைய பேர் வந்து நம்ம நம்ம என்ன பண்ண விரும்புறோமோ, நம்ம என்ன சாதிக்கணும்னு ஆசைப்படுறோமோ, நம்ம என்னலாம் பண்ணணும்னு ஆசைப்படுறோம், ஏற்கனவே நெறைய பேர் பண்ட்டாங்க. நம்ம இன்னும் புதுசாலாம் பண்ண போறதில்ல. நம்ம இன்னும் புதுசாலாம் பண்ண போறதில்ல. ஏற்கனவே பண்ட்டாங்க. நெறைய பேர் பண்ட்டாங்க. நெறைய பேர் இன்ஜினியர் படிக்கிறாங்க. நெறைய பேர் டாக்டர் படிக்கிறாங்க. நெறைய பேர் எல்லாம் படிக்கிறாங்க. இருந்தாலும் நம்மளுக்கு என்ன ஒரு ஹோப் வருதுன்னா, நம்ம வந்து தனித்து நான் வந்து ஸ்பெஷலு. நான் பண்றது வந்து வேற மாரி இருக்கும். இருந்தாலும் நம்ம அதுதான் பண்ண போறோம். நம்ம வாழ்க்கை தரம், நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை, நம்மளோட ஸ்டாண்டர்ட், நம்மளோட சிஸ்டம் எல்லாமே சேமு. நம்ம அதுக்குள்ள என்டர் ஆகுறோம். நம்ம என்ன நினைக்கிறோம்னா,
நான் வந்து நான் வந்து நல்லா பண்ணுவேன், எல்லாரும் வந்து ஏமாந்துட்டாங்க, எல்லாரும் நல்லா பண்ண முடியல, அது அவங்க ப்ராப்ளம், ஆனா நான் ஸ்பெஷல், நான் வந்து சாதிக்க போறேன் அப்படின்னு. சோ அந்த மாதிரியான ஒரு ஃபீலிங் வந்து மாயை வந்து நம்மளுக்கு தரும்போது இந்த உலகத்தை விட்டு போகணும்னு ஆசைப்பட மாட்டோம். அப்படியே ஃபெயில் ஆனாலும் என்ன பண்ணுவோம், ஓ இந்த வாட்டி இன்னும் மிஸ் ஆயிடுச்சு, நெக்ஸ்ட் வாட்டி அடுத்த வாட்டி பாரு நான் கரெக்டா பண்றேன் பாரு. சோ இந்த மாதிரியான ஒரு ஒரு அறியாமையை பூசிக்கொண்டு நம்ம வந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் போது, எப்போ ஒரு ஆன்மீகம் போது அது ஒரு வெளிச்சம் மாதிரி. இருட்டு அறையில வந்து ஒரு வெளிச்சத்தை எடுத்துட்டு வந்தா அந்த அறையில இருக்கக்கூடிய அனைத்தும் நம்மளுக்கு தெரியும். என்னெல்லாம் அழுக்கு இருக்கு, என்னெல்லாம் குப்பை சேர்ந்திருக்கு, என்னெல்லாம் இப்படி இருக்கு. சோ அது போல நம்ம இதயத்தில் இருக்கக்கூடிய அந்த இருட்டு அறையின் போது அந்த ஆன்மீக வெளிச்சத்தை நம்ம வந்து எடுத்துட்டு வரும்போது பகவத்கீதா இது வந்து ஒரு ஆன்மீக வெளிச்சம். இந்த இந்த பகவத்கீதாவோட அறிவின் வந்து நம்ம கண்ணை திறக்கக்கூடிய ஒரு சக்தி உண்டு, அறியாமையை போக்கக்கூடிய ஒரு சக்தி உண்டு. அது மூலமாக நம்ம வந்து வாழ்க்கையை நடத்தி செல்லும் பொழுது இல்லைன்னா நகர்ந்து செல்லும் பொழுது நம்மளுக்கு தெரியுது எது நல்லது, எது கெட்டது, எது கரெக்ட் பண்ணணும், எது பண்ணக்கூடாது அப்படிலாம் புரியுது. சோ அந்த வகையில வந்து நம்ம வந்து ஒரு டிக்ளேரிங் த வார், அதாவது வந்து நம்ம வந்து மாய சக்திக்கு எதிராக பண்றோம். சோ வந்து ஒரு ஒரு கூட்டத்துல வந்து எல்லாருமே கூட்டமா போறாங்க. கூட்டமா எங்க போறாங்க? எங்கேயோ போறாங்க. அது ஒரு 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 மலை உச்சியில இருந்து போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வந்து அந்த கூட்டத்துல போகும்போது நம்மளுக்கு வந்து உச்சிக்கு முன்னாடி போகும்போது நம்மளுக்கு தெரியுது, ஐயோ அங்க வந்து பாதாள ஒரு கிளிஃப்னா வந்து பள்ளத்தாக்கு, அதுக்கப்புறம் விழுந்துருவாங்க எல்லாம் அப்படின்னு. சோ நம்மளுக்கு தெரிஞ்சவொடனே என்ன பண்றோம்னா நம்ம திரும்பி நம்ம ஓடுறோம், அது ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஓடுறோம். சோ அப்ப அந்த கூட்டமா கும்பலா போறவங்க வந்து பார்த்தோன்னே சிரிப்பாங்க, இந்த பேர் முட்டா பையன் பேர், டேய் எல்லாரும் நம்ம இப்படி போகணும்டா, நீ என்ன இப்படி ஓடுற அப்படின்னு. சோ அப்படி நம்ம வந்து ஆன்மீகத்தை எடுக்கும்போது அப்ப பௌதீகவாதிகள், பௌதீகத்தில் மூழ்கி இருக்கக்கூடிய ஜீவாக்கள் அனைவரும் வந்து நம்ம வந்து ஒரு முட்டா பையன் அப்படின்னு நினைப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு புரியாது. அவங்களுக்கு பொறுத்தவரையும் ஒரு ஒரு ஆடு, ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 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 ஆடு வந்து எல்லா ஆடையும் வந்து ஒரு இறைச்சி கூடத்துக்கு கூட்டு போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்லாட்டர் ஹவுஸ். அப்ப அந்த ஆடுங்கெல்லாம் வந்து போட்டு போனாலும் அந்த ஒரு ஆடை வந்து கூட்டு போயிட்டு என்ன பண்ணுவாங்க, சாவடிக்க போறாங்க. ஆனா புல்லு எல்லாம் போடுவாங்க. அந்த ஆடை இதே வந்து மனுஷன் பண்ணா ஓடுவான். அந்த ஆடு வந்து ஃபர்ஸ்ட் ஆடு அடிச்சாலும் செகண்ட் ஆடு என்ன யோசிக்கும், அப்பா ஜஸ்ட் மிஸ்ரா அப்படின்னு யோசிக்கும், எனக்கு வரல அப்படின்னு. அடுத்தது நம்ம தான், அதுக்கு தெரியாது. அதுக்கு தெரியாது. சோ அது போல வந்து we don't want to waste, அதாவது வந்து மனித வாழ்வையும் ஆன்மீகத்தை வளர்த்துக் கொள்ளக்கூடிய சக்தியையும் நாம் இழப்பதற்கு வாய்ப்பை நழுவ விடக்கூடாது. அதுதான். சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க கிளியரா போட்டிருக்காங்க. நம்ம வந்து அப்போ வந்து மாயையோட டெஸ்ட் வரும் நம்ம ஆன்மீக பாதையில வந்து. இது வந்து அர்ஜுனர் கேட்கிறாரு, நான் வந்து அப்போ வந்து பௌதிக வாழ்க்கையை விட்டு ஆன்மீக வாழ்க்கையை நான் வந்து எடுக்க பாக்குறேன், அப்போ வந்து என்னால வந்து பெர்ஃபெக்ஷன், என்னால முக்தி அடைய முடியல, லிபரேஷன் ஆக முடியலன்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்கிறாரு. இது ஒரு அருமையான கேள்வி. சோ இப்போ வந்து அடுத்த வசனம் பார்க்கலாம். இது கண்டினியூ பண்ண போறாரு அர்ஜுனா. என்ன சொல்றாரு அடுத்த வசனம் 39. படிங்க வந்து 38. சாரி 38 தானே? 38. 38. பலம் பொருந்திய புயங்களை உடைய கிருஷ்ணரே, ஆன்மீக பாதையிலிருந்து மயங்கிய அத்தகு மனிதன் ஆன்மீகத்திலும் வெற்றியடையாமல் பௌதீகத்திலும் வெற்றியடையாமல் சிதறிய மேகம் போன்று எங்கும் இடமின்றி அழிந்து விடுவதில்லையா? சோ ஆன்மீகத்துல வரத்துக்காக பௌதிக பாதையை கைவிட்டு ஆன்மீக பாதையில வரும். பௌதிக பாதையிலும் வெற்றி அடையாமல் ஆன்மீக பாதையிலும் வெற்றி அடையாமல் சிதறிய மேகம் போன்று எங்கும் இடமின்றி அழிந்து விடுவதில்லையா? இப்போ ஒரு பெரிய மேகம் இருக்கு, அப்புறம் இன்னொரு மேகம் இருக்கு. இந்த பெரிய மேகத்துல இருந்து சின்ன மேகம் பிரிஞ்சு அந்த மேகத்தோட ஜாயின் ஆகணும்னு பாக்குது. ஆனா என்ன ஆகுதுன்னா அந்த சின்ன மேகம் வந்து போற வழியில காத்துனால அப்படியே கரைஞ்சிருது. சோ அந்த மாதிரி ஒரு உதாரணம் இங்க வந்து கிருஷ்ணர் அர்ஜுனுக்கு சொல்றாரு. அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா நான் வந்து இந்த இதுல இருந்து அந்த இதுக்கு போலான்னு பாக்குறேன். இப்போ வந்து சில பேர் வந்து இந்த ட்ரெயின்ல போயிட்டு இருப்பாங்க, இன்னொரு ட்ரெயினை பிடிக்கணும். சோ இந்த ட்ரெயின்ல இருந்து இறங்கி இன்னொரு ட்ரெயினை பிடிக்கணும்.
சோ இந்த ட்ரெயின்ல இருந்து இறங்கி அந்த ட்ரெயினை பிடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த ட்ரெயினும் போயிடுச்சு, இந்த ட்ரெயினும் போயிடுச்சுன்னா நம்ம பிளாட்ஃபார்ம்ல நிற்போம். அந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு உண்டு. உங்களுக்கு இருக்கான்னு தெரியல. நான் வந்து ஒரு ட்ரெயின்ல போயிட்டு இருக்கேன். ஆஹா, இன்னொரு ட்ரெயின் இருக்கு, அந்த ட்ரெயினை பிடிச்சா நம்ம ஃபாஸ்டா போயிடலாம்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம்னா அந்த பிளாட்ஃபார்ம்ல இறங்குவோம். இந்த ட்ரெயின் போயிடும். அந்த ட்ரெயின் நம்ம அந்த பிளாட்ஃபார்மை கிராஸ் பண்ணி போறதுக்குள்ள அந்த ட்ரெயினும் போயிடும். சார் நம்ம 2 ட்ரெயினும் விட்டுட்டோம். என்னடா இதுவும் போச்சு, அதுவும் போச்சு, என்னடா இது அப்படின்னு நம்ம யோசிச்சோம். அது போல பௌதீகத்தில் நாம் தேர்ச்சி பெறுவதற்காக முயற்சிகளை செய்யும் பொழுது ஆன்மீக விஷயங்களை கையாள வேண்டும், கைவிட வேண்டும். சில விஷயங்களை விட வேண்டும் இல்லைங்களா? இந்த பொருளை பாருங்களேன். முன்னரே 2 வழிகள் உள்ளன. பௌதிகவாதிகளுக்கு ஆன்மீகத்தில் ஓர் அக்கறையும் இல்லை. எனவே அவர்கள் பொருளாதார முன்னேற்றத்தினால் அடையும் பௌதிக சுகத்திலோ பொருத்தமான செயல்களினால் மேலோங்களுக்கு ஏற்று பெறுவதில்லோ மிகவும் ஆவலுடையவர்களாக உள்ளனர். அவங்களுக்கு பொறுத்த வரையும் பொருளாதார வளர்ச்சி இந்த பௌதிகவாதிகளுக்கு. சோ அப்ப வந்து நீ வந்து பௌதிகவாதியும் சொல்ல முடியாது, ஆன்மீகவாதியும் சொல்ல முடியாது. சோ இப்ப என்ன அவனோட நிலை என்ன? அர்ஜுனர் கேட்கிறார், அவனோட நிலை என்ன? ஓகேங்களா? சோ 39 அதோட அந்த சுருக்கமாக 2 கேள்விகள் கேட்கிறார். 2 அத ஒரே ஒரு கேள்விதான், அதுக்கு ஒரு உதாரணம் தராரு. அதோட சுருக்கமா கன்க்ளூஷனா சம்மரியா சொல்றாரு. என்ன சொல்றாரு 39ல? படிங்க மாதாஜி 39. கிருஷ்ணரே, இதுவே என் சந்தேகம். இதை முழுமையாக தீர்க்குமாறு உம்மை வேண்டிக் கொள்கின்றேன். உம்மையன்றி இந்த சந்தேகத்தை நீக்கக்கூடிய வேறு எவரையும் நான் காணவில்லை. இது ஒரு நல்ல வசனம். இங்க பாருங்களேன். கிருஷ்ணரே, இதுவே என் சந்தேகம். இதை முழுமையாக தீர்க்குமாறு உம்மை கேட்டுக்கொள்கிறேன். உம்மையின்றி இந்த சந்தேகத்தை நீக்கக்கூடிய வேற எவரையும் நான் காணவில்லை. அந்த மொழிபெயர்ப்பு திருப்பி படிங்க மாதாஜி. கிருஷ்ணரே, இதுவே என் சந்தேகம். இதை முழுமையாக தீர்க்குமாறு உம்மை வேண்டிக் கொள்கின்றேன். உம்மையன்றி இந்த சந்தேகத்தை நீக்கக்கூடிய வேறு எவரையும் நான் காணவில்லை. ஓகே, இதுல என்ன சந்தேகம் யாரா சொல்ல முடியுமா? அர்ஜுனர் சொல்றாரு, இதுவே என் சந்தேகம். என்ன சந்தேகம் அர்ஜுனர் கேட்கிறாரு கிருஷ்ணர் கிட்ட? அர்ஜுனரின் சந்தேகம் என்ன? சாவித்ரி மாதாஜி, நீங்க சொல்லுங்க. இல்ல, அர்ஜுனரின் கேள்வி என்ன? வேற யாராவது? சாவித்ரி மாதாஜி சொல்லுங்க மாதாஜி. ஜி சாரி ஜி, என்னால கிளியரா கிளாஸ் அட்டெண்ட் பண்ண முடியல. நான் மடத்துல இருக்கறனால கொஞ்சம் கொஞ்சமா கேட்டுட்டு இருக்கேன் ஜி. கிளியரா என்னால இது பண்ண முடியலைங்க ஜி. சாரி ஜி. நீங்க பேசுறது கிளியரா கேக்குது. நான் இங்க மடத்துல இருக்கறனால எனக்கு இங்க சுத்தியும் ப்ராப்ளம் ஜி. ஓகே, சாரி ஜி. பரவாயில்ல. ஏன் சுத்தி ப்ராப்ளம் வச்சிருக்கீங்க? ப்ராப்ளத்துல இருந்து வெளியே போடுங்க. ஓகே, பத்மாவதி மாதாஜி. யார் பத்மாவதி? ரங்கா ராம் பிரபு, எப்படி இருக்கீங்க? ஹலோ. எஸ், சொல்லுங்க மாதாஜி. சார், நல்லா இருக்கு பிரபுஜி. நீங்க எங்க இருந்து பேசுறீங்க? சார் வீட்ல தான் இருக்கு. வீட்ல குழந்தை வேற
Different. ஓகே ஓகே. Nowadays class எல்லாம் attend பண்ண முடியல, சாரி. பரவாயில்ல. இன்னைக்குதான் அட்டன் பண்ண முடிஞ்சது. 2 seconds குழந்தை திடீர்னு ஆரம்பிச்சிட்டேன். சரி, நீங்க குழந்தைய பாத்துக்கோங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல. அடுத்த கேள்வி உங்ககிட்ட கேக்குறேன், ஒன்னும் பிரச்சனை இல்ல. எனக்கு கிளாஸ் சரியா அட்டன் பண்ணல, புரியல. கொஞ்சம் நடுவுல பிளாக், இங்க நெட் சரியா வரலைங்க பிரபுஜி. பரவாயில்ல, ஒன்னும் பிரச்சனை இல்ல. நோ ப்ராப்ளம். ரங்கராம் பிரபு, நீங்க சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா பிரபு, எப்படி இருக்கீங்க? ஹரே கிருஷ்ணா. நல்லா இருக்கேன். நானும் விட்டுட்டு தான் கேட்டிருக்கேங்க. எனக்கு தெரிஞ்ச இந்த கேள்வி வந்து, அதாவது ஆன்மீக இதுல வந்து ஃபுல்லா கான்சென்ட்ரேட் பண்ண முடியாம, சப்போஸ் பௌதிக வாழ்க்கையில வந்து நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணி ஆன்மீக இதை பாதியிலே விட்டுட்டா என்ன ஆகும்? அதான் சந்தேகம் கேட்கிறாரு கிருஷ்ணா. அதாவது வேலிடான சந்தேகம் தான். அவர் என்ன கேட்கிறாருன்னா, நான் பௌதிக வாழ்க்கையை விட்டுட்டு ஆன்மீக வாழ்க்கைக்கு வரேன். இப்ப ஆன்மீக வாழ்க்கையில நான் வந்து பர்ஃபெக்ஷன் இல்லைன்னா வந்து தேர்ச்சி முழுமையாக தேர்ச்சி பெறாம நான் விட்டுட்டேன்னா என்னோட கதி என்னன்னு கேக்குறாரு. ஓகேங்களா? அதுக்கு என்ன உதாரணம் தராரு அர்ஜுனர்? யாருன்னா சொல்ல முடியுமா? ஜூம் யூசர். ஓகே. பிரபு, பக்தி யோகத்துல வந்து நம்ம எங்க விட்டோமோ அங்க இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்ப எது பண்ணாலும் இட் இஸ் நாட் கோயிங் டு பி வேஸ்டட். அது வந்து இப்போ நம்ம தப்பான வழியில போனா கூட அந்த நாம நம்மள விடாது. whatever we have done, it is always going to be there. We can start from where we left. இல்ல, அது ஓகே. அது வந்து அது எங்க கொடுத்திருக்காங்க நீங்க சொன்னது? நீங்க இப்ப ஒண்ணு சொன்னீங்க, பக்தி யோகல எது பண்ணாலும் அது வந்து விட்டு போகாது இருக்கும். நீங்க அது எங்க கொடுத்திருக்காங்க? தெரியல பிரபு, எனக்கு நான் படிச்ச போது எனக்கு ஞாபகம் இருந்தது. செகண்ட் சாப்டர் பிரபு. செகண்ட் சாப்டர், கரெக்ட். நேஹா விக்ரமா. கரெக்ட். வாட் எவர் லிட்டில் எண்டவர், என்னதான் கொஞ்சம் தான் எது பண்ணாலும் இந்த ஆன்மீகத்துல வந்து எந்த ஒரு தோல்வியோ வீழ்ச்சியோ லாஸ் ஆர் டிமினிஷன் இஸ் நாட் தேர் அப்படின்றாரு. அது வந்து பொதுவா எல்லா ஆன்மீகத்துக்கும் வரும். ஏன்னா வந்து ஆன்மீகம்ன்றது வந்து உங்களை ஆன்மா சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். இந்த பௌதிகமான இந்த உடல் வந்து நம்மளுக்கு நிரந்தரமா இருக்க போறது இல்லை. ஆனா ஆன்மீக ரீதியாக செய்யக்கூடிய எந்த ஒரு பலனோ எந்த ஒரு செயலோ நம்மளுக்கு வந்து அதோட கிரெடிட் வந்து ரிசல்ட் வந்து நம்மளுக்கு கண்டிப்பா இருக்கும். ஸோ அதனால வந்து பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ வந்து அர்ஜுனர் வந்து ஒரு சந்தேகம் கேட்கிறாரு கிருஷ்ணர் கிட்ட. ரங்கராம் பிரபு சொன்னார் என்ன சந்தேகம், ஆன்மீகத்துல வந்து நம்ம வந்து தேர்ச்சி பெறலைன்னா நம்ம என்னோட கதி என்னன்னு. அதுக்கு என்ன உதாரணம் தர்றாரு அர்ஜுனர் அடுத்த வசனத்துல? உபரீஷ் பிரபு. Prabhu, same sloka only Arjuna is saying, no? Like sometimes the small clouds, it deviates and it tries to join the big cloud, but if it is not able to join, then the original path is also lost and the destination is also lost. Second, next verse is not the same. 37 question, 38 is giving example, right? 38 only, Prabhu. So 37 is asking the doubt, isn't it? Correct. Okay, good. So இப்போ வந்து பொதுவா கேட்கிறாரு எனக்கு வந்து இந்த டவுட். சரி, இப்ப என்ன கேள்வி கேட்கிறேன்னா, ஏன் கிருஷ்ணர் கிட்ட கேட்கிறாரு? ஏன் வந்து கிருஷ்ணர் கிட்ட கேட்கணும்? இதுல இருந்து நம்மளுக்கு ஏன் இப்ப வந்து அர்ஜுனருக்கு ஒரு டவுட் வருது, கிருஷ்ணர் கிட்ட கேட்கிறாரு. இதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்? மூன்று காலங்களையும் அறிந்தவர் கிருஷ்ணர். அதாலுக்கு அது பொருளையில கொடுத்திருக்காங்க. ஓகே, நம்மளுக்கு டவுட் வந்தா நம்ம எங்க போவோம்? எங்க போகணும்? நம்ம ஒரு விஷயத்துல டவுட் வருது, நம்ம எங்க போவோம் யூசுவலா? குரு சாஸ்திரா. ஓகே, ஆனா நம்ம யூசுவலா என்ன பண்ணுவோம்? கூகுள் டைப் பண்ணுவோம் இல்லையா?
ஏதாவது டவுட் வந்ததுன்னா நேரா கூகுள் இல்லைன்னா பக்கத்து வீட்டு ஆன்டி, எதிர் வீட்டு மாமி, இல்லைன்னா வந்து ஏதாவது ஃபோனு. ஸோ இப்போ வந்து ஒரு தொழிலையும் பார்த்தீங்கன்னா அந்த தொழிலில் வந்து தேர்ச்சி பெற்றவங்கன்னு ஒன்று இருப்பாங்க. இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு விசா இஷ்யூவா, அப்போ நம்ம வந்து மைக்ரேஷன் போகணும், ஐடி ப்ராப்ளமா, ஐடி கன்சல்டன்ட் போகணும், இது ப்ராப்ளமா அவனுக்கு போகணும். அது நம்மளுக்கு வந்து அந்த ஒயிட் பேஜ், எல்லோ பேஜ்லாம் இருக்கும். அதில் ஆட்லாம் போடுவாங்க, இந்த கம்பெனி, அந்த சர்வீஸ், இந்த ரிவ்யூ, ரேட்டிங் எல்லாம் இருக்கும். ஸோ ஆன்மீகத்தில் வரும்போது நம்ம யாரோட உதவியை நாடணும்? முழுமையாக குரு பரம்பரா, டிசிப்ளின் சக்சஷன் பரம்பரை, குரு சீடர் பரம்பரை வரக்கூடிய அந்த ஆச்சாரியர்களை நாட வேண்டும், அல்லது கிருஷ்ணரை நாட வேண்டும். கிருஷ்ணர் தான் பகவத்கீதா பேசுறாரு. சோ பகவத்கீதா வந்து கிருஷ்ணர் பேசப்பட்டது, கிருஷ்ணரே பேசியிருக்காரு. சோ பகவத்கீதா இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கிருஷ்ணர் வந்து சொல்லியிருக்காரு, இதுதான் வேணும், இதுதான் வேணும். நம்மளுக்கு எந்த ஒரு டவுட்னாலும் நம்ம நேரா வந்து பகவத்கீதா படிக்கலாம். பகவத்கீதா படிக்கும் போதும் அந்த பகவத்கீதாவோட பயில்கின்ற ஒரு பக்தனை நாட வேண்டும். சோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம வந்து சோர்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம என்னதான் வந்து புக்ஸ் எல்லாம் வந்து லைப்ரரியில இருந்தாலும் அதை சொல்லி கொடுக்கக்கூடிய அந்த ஆசிரியர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம வாழ்க்கையில், இல்லையா? அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், அவங்களோட ரியலைசேஷன், அவங்களோட உணர்தல், புரிதல், இதெல்லாம் வந்து சொல்ல. ஸோ அது போல வந்து ஆன்மீகத்திலையும் சரி, நம்மளுக்கு வந்து ஏதாவது கேள்வி வந்ததுன்னா, ஏதாவது ஒரு நம்மளுக்கு வந்து தடங்கள் இருக்கு ஆன்மீகத்துல இருக்குன்னா, நம்ம வந்து ப்ராப்பரான சோர்ஸ், ப்ராப்பரான ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஆன்மீக குருவை நாட வேண்டும். அந்த குரு வந்து சீட பரம்பரை வரவராக இருக்க வேண்டும். அதுக்கப்புறம் இங்க பொருளுரை அதான் வந்து பிரபுபாத் எக்ஸ்பிளைன் பண்றாரு. பிரபுபாத் என்ன எக்ஸ்பிளைன் பண்றாரு? ஏன் வந்து அர்ஜுனர் கிருஷ்ணரை நாடுகிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிருஷ்ணருக்கு வந்து முக்காலத்தை அறிந்தவர், கடந்த காலம், நிகழ்காலம் மற்றும் வருங்காலத்தை முற்றிலும் அறிந்தவர் கிருஷ்ணரே. அந்த மாதிரி யாரும் நம்ம பார்க்க முடியாது. நம்ம பௌதிக உலகத்துல வந்து அந்த மாதிரி முக்காலத்தை தெரிந்தவன், அறிந்தவன் யாரும் சொல்ல முடியாது. சோ கிருஷ்ணர் இவன். எனவே கிருஷ்ணரது தீர்ப்பே எல்லா சந்தேகங்களுக்கும் இறுதியானது. சோ இங்க வந்து இந்த இதுல இருந்து பாருங்க, கிருஷ்ணரது தீர்ப்பே எல்லா சந்தேகங்களுக்கும் இறுதியான முழுமையான விடையாகும். ஏனெனில் அவரே கடந்த காலம், நிகழ்காலம் மற்றும் வருங்காலத்தினை முழுமையாக அறிந்தவர். ஆனால் யாரும் அவரை அறியார். கிருஷ்ணரும் கிருஷ்ண பக்தர்களும் மட்டுமே எது என்ன என்பதை அறிய முடியும். கிருஷ்ண பக்தன்னா போனஃபைட் ஸ்பிரிச்சுவல், அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பக்தன், சீட பரம்பரையில் வரக்கூடிய ஒரு பக்தன். சோ கிருஷ்ணரை புரிய முடியாது, கிருஷ்ணரை யாராலும் புரிஞ்சுக்க முடியாது. ஆனா கிருஷ்ணருக்கு எல்லாம் தெரியும். கடந்த காலம், நிகழ்காலம், அப்புறம் வருகின்ற எதிர்காலம், இது அனைத்தும் மூணும் கிருஷ்ணருக்கு தெரியும். அதனாலதான் கிருஷ்ணரை நாடுகிறார். அதனாலதான் கிருஷ்ணர் சொல்ற. சோ அதனாலதான் வந்து நம்ம ஒரு விஷயம் வந்து புரிஞ்சுக்கணும். சோ பகவத்கீதால கொடுக்கிற விஷயம் வந்து கிருஷ்ணர் பேசுகிறார். அதனால வந்து என்னதான் பகவத்கீதா வந்து 5000 வருடங்களுக்கு முன்னாடி பேசப்பட்ட ஒரு விஷயம்னாலும் இன்னைக்கும் வந்து பொருந்தும். இதுவே இன்னும் ஒரு 5000 வருஷம் கழிச்சு பேசினாலும் திரும்பி பகவத்கீதா நம்மளுக்கு வாழ்க்கையில பொருந்தும். ஏன்னா கிருஷ்ணர் வந்து பேசுறது அனைத்தும் உண்மை. கிருஷ்ணர் சொல்றது அனைத்தும் உண்மை மற்றும் ஜீவாக்கு உகந்ததான். வெரி ஃபேவரபிள் ஃபார் த ஸ்பிரிச்சுவல் இன்ஸ்ட்ரக்ஷன், நத்திங் டு டூ வித் பாடி. ஸோ கிருஷ்ணர் சொல்றாரு, நான் வந்து காப்பாத்துறேன், நான் உன்னை பாத்துக்கிறேன்னா அவர் உடலை பத்தி பேசல, ஆன்மாவை பத்தி பேசுறாரு. ஆன்மாவை நான் காப்பாத்துகிறேன் அப்படின்ற, அதுல எந்த ஒரு கவலையும் இல்லை அப்படின்னு சொல்றாரு. சோ அதனாலதான் அர்ஜுனர் வந்து கிருஷ்ணர் கிட்ட கேட்கிறார், கிருஷ்ணர் எனக்கு இந்த டவுட் இருக்கு, நீ சொல்லு அப்படின்றாரு. சோ நம்ம ஆன்மீகம் வந்து ரொம்ப முக்கியம். ஆன்மீகத்துல யாரை பின்பற்றோன்றது இன்னும் அதிகமான முக்கியம். ஆன்மீகன்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். மனித உடலில் இருக்கக்கூடிய அனைத்து ஆத்மாக்களும் அது வந்து ஒரு ரைட்ஸ். we are
அதாவது வந்து ஆன்மீகன்றது வந்து ஒரு ஆப்ஷன் கிடையாது. அது எல்லாருக்கும் வந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அத அனைவரும் வந்து பயில வேண்டும். ஒரு காலகட்டத்துல அவங்க ஆன்மீகத்துக்கு வருவாங்க. இப்ப இந்த ஜென்மத்துல இல்லையா வரவல, அடுத்த ஜென்மத்துல ஏதாவது ஒரு ஜென்மத்துல வந்து கண்டிப்பா வருவாங்க. ஆனா அந்த ஆன்மீகத்தை எது எந்த அதாவது வந்து யாரு பின்பற்றுறது, சோர்ஸ் என்ன, அதோட அங்கீகாரம் என்ன, ஆத்தரைசேஷன் என்ன, இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் வந்து எல்லாரும் ஆன்மீகம் நானும் வந்து ஏதோ ஒண்ணு எடுத்துக்கிறேன். நம்ம வந்து மார்க்கெட்ல வாங்குற துணி மாதிரி கிடையாது. எனக்கு ஆன்மீகம் ஆசையா இருக்கு, ஓகே எதுப்பா இருக்கு, ஓகே இது பண்ணுவான், அது அது இது நல்லா இருக்கே, அது நல்லா இருக்கே, அப்படிப்பட்டது கிடையாது. சோ அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஆன்மீகத்தை பின்பற்றுவதுதான் உண்மையான ஒரு வளர்ச்சியை நாம் பார்க்க முடியும். இதையும் மாற்றுதல் நாம் பார்க்க முடியும். டிரான்ஸ்ஃபர்மேஷன் வரும், இன்ஃபர்மேஷன் கிடையாது. இன்ஃபர்மேஷன்ன்றது வந்து ஒரு தகவல் வந்து எல்லாரும் கொடுப்பாங்க. ஆன்மீக பேச்சு, ஆன்மீக சொற்பொழிவு வந்து எல்லாருமே பேசலாங்க, எல்லாருமே இருக்கு. ஆனா அந்த பேச்சு வந்து நம்மளோட மாற்றத்தை உண்டாக்குறதுக்கான ஒரு ஒரு கருவியாக இருக்க வேண்டும். பொட்டன்சி, டிரான்ஸ்ஃபர்மேஷன். அதனாலதான் பாத்தீங்கன்னா பகவத்கீதா 700 வகையான பகவத்கீதா நம்மளோட மார்க்கெட்ல விற்கிறாங்க. கிருஷ்ணர் பேசுனது ஒண்ணுதான், எல்லா வசனமும் ஒண்ணுதான், எல்லா சன்ஸ்கிருதமும் ஒண்ணுதான், எல்லாமே ஒண்ணுதான். ஆனா அதோட மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை பாத்தீங்கன்னா சில பகவத்கீதால டோட்டலி டிஃப்ரெண்டா இருக்கும். நிறைய பக்தர்கள் உருவாக்கவில்லை. அதுதான் வந்து ஒரு சேட் ரியாலிட்டி. ஒரு சோகமான உண்மை என்னவென்றால், பகவத்கீதை மூலமாக மற்ற பகவத்கீதை படித்து எல்லாம் பயில்னால் கூட மாற்றம் எதுவும் வரவில்லை, பக்தி வரவில்லை, ஆன்மீகத்தில் ஒரு ஆர்வம் வரவில்லை, ஒரு எழுச்சி வரவில்லை இதயத்தில். சோ அதனால வந்து நம்மளுக்கு தெரியும், ஓகே. சோ இப்ப வந்து கிருஷ்ணர் பதில் சொல்ல போறாரு. 40வது வசனம் என்ன சொல்றாரு? மொழிபெயர் படிங்க மாதாஜி. புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் கூறினர், விருந்தாவின் மகனே, நற்செயல்களில் ஈடுபட்ட ஆன்மீகி இவ்வுலகிலோ பரவுலகிலோ அழிவை அடைவதில்லை. என் நண்பனே, நன்மையை செய்பவன் தீமையை அடைவதே இல்லை. கிருஷ்ணர் சொல்றாரு, முழு முதற்கான கடவுள் கிருஷ்ணர், விருந்தாவின் மகனே, நற்செயல்களில் ஈடுபட்ட ஆன்மீகி இவ்வுலகிலோ பரவுலகிலோ அழிவை அடைவதில்லை. என் நண்பனே, நன்மையை செய்பவன் தீமையை அடைவதில்லை. சோ ஃபர்ஸ்ட் வந்து கிருஷ்ணர் என்ன சொல்றாருன்னா உத்தரவாதம் தராரு. உனக்கு வந்து கவலைப்படாத, உனக்கு அழிவு கிடையாது. நீ ஆன்மீகத்துல ஈடுபட்டனா பௌதிகளும் சரி ஆன்மீகத்திலும் சரி எந்த ஒரு அழிவும் ஏற்படாது. எப்படி நன்மையை செய்பவன், நன்மைனா இங்க வந்து காசு பொருள் அந்த நன்மை சொல்ல, ஒரு மனிதன் ஆன்மீகத்தில் வரும் பொழுது அவன் தன் ஆன்மாவைக்கு உகுந்த நன்மையை செய்கிறான். பர உபகார். நல்லா புரிஞ்சுக்கணும். என்ன நன்மை இங்க வந்து கிருஷ்ணர் எந்த நன்மையை பத்தி பேசுறாரு? சோ நண்பன் வந்து நம்ம வந்து சில பேர் என்ன யோசிப்பாங்கன்னா, நம்ம ஆன்மீகத்துல வர்றது வந்து நம்ம வந்து ஒரு செல்ஃபிஷான ஒரு சுய நலனுக்காக நீ வந்து ஆன்மீகத்துக்கு போறணும் இல்ல. என்ன ஒரு புரிதல் வேணும்னா, ஆன்மாவை இப்ப வந்து ஒரு ஒரு உதாரணம் தராங்க பகவத்கீதால. இதுல வந்து 2வது அத்தியாயத்திலையும் பேசுறாங்க. இப்போ ஒரு பணக்காரர் இருக்கான்னு வச்சுக்கோங்க, நிறைய பணம் இருக்கு, செல்வம் இருக்கு, செல்வாக்கு இருக்கு. ஆனா எதுவுமே செலவு பண்றது இல்ல, சாப்பாடு ஒழுங்கா சாப்பிடுறது இல்ல, துணி ஒழுங்கா போறது இல்ல, வீடு ஒழுங்கா வச்சுக்கிறது இல்ல. ஏன்னா செலவு பண்ணாம வச்சுக்கிறது. சோ நம்ம ஊர்ல வந்து கஞ்சப்பைய அப்படின்னுவாங்க. கஞ்சப்பை, சரியான கஞ்சப்பைய. கஞ்சப்பையனா என்ன மீனிங்? விளக்கம் சொல்லுங்க. கஞ்சூஸ், கஞ்சம், கிருப்பனா. இது வந்து சமஸ்கிருதத்துல வந்து கிருப்பனா. கஞ்சப்பையனா என்ன அர்த்தம்? ஒருத்தரை பார்த்து கஞ்சப்பையன் அப்படின்னாங்கன்னா என்ன அர்த்தம்? தேவைக்கு கூட செலவு செய்யாதவங்க. தேவைக்கு கூட செலவு செய்யாதவங்கன்னு அர்த்தம். தேவை கூட செய்ய செலவு. ஆடம்பர வாழ்க்கை இல்லைன்னா அது கஞ்சப்பையில. அதான் ஜி, தேவைக்கு கூட செலவு செய்யாதவங்க கஞ்சம் தான்.
தேவை கூட செய்யாதுங்க. வேற யாராவது? அதுனா ஹலோ தன் உற்ற உறவினர்களுக்கு கூட செய்யாதவர்கள் கூட கஞ்சன். உற்றார் உறவினர்கள். அதாவது சில வந்து இந்த கண்ணோட்டத்துல பார்த்தோம்னா நம்மளால பண்ண முடியும், ஆனா பண்ண மாட்டோம். இப்ப நிறைய செல்வாக்கு, நிறைய காசு இருக்கு, ஆனா செலவு பண்ண மாட்டோம். நம்மளுக்கு வந்து போதுமான அறிவு, உடல், வாகம் எல்லாமே இருக்கு, ஆனா ஒழுங்கா நம்ம வந்து பயன்படுத்திக்க மாட்டோம். அதுவும் கஞ்சம் தான். சோ இந்த மனித உடலை சிறப்பான ஒரு முறையில வந்து பயன்படுத்தலைன்னா அதுதான் மிகப்பெரிய கஞ்சப்பய. ஏன்னா உனக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க, மனித வாழ்க்கையில ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க. மனித வாழ்க்கையில வந்து ஆன்மாவை காப்பாற்றக்கூடிய ஒரு சக்தி உண்டு, உயர்தர புத்தி உண்டு. ஆனா அதை நம்ம வந்து எதுக்கு பயன்படுத்துறோம்? மிருகத்தை போல வாழ்வதற்காக பயன்படுத்தினால், புலன் இன்பத்தை அடைவதற்காக பயன்படுத்தினால், பௌதீக செல்வாக்கு மற்றும் பௌதீக பேர் புகழ் வளர்ப்பதற்காக பயன்படுத்தினால் அதுதான் வந்து மிகப்பெரிய ஒரு கஞ்ச பயன் அப்படின்றாங்க. சோ கிருப்பனா அப்படின்னா மைசர், அவனோட பார்வை வந்து குறுகிய பார்வை. இந்த வந்து ஒரு ஒரு குதிரைக்கு வந்து கடிவாளாந்து போட்ட மாதிரி இருக்கும். என்னதான் குதிரை பார்க்க முடிஞ்சாலும் பார்க்க முடியாது, ஏன்னா வந்து அதுக்கு வந்து குறுகிய ஒரு பாதையை வந்து காட்டக்கூடிய ஒரு வச்சிருவாங்க. அது போல நம்மளோட மைண்ட் செட், நம்மளோட ஆட்டிடியூடு, நம்மளோட வந்து ஒரு சக்தி, நம்மளோட புத்தி எல்லாமே வந்து குறுகிய ஒரு இதுல இருக்கு. எனக்கு வந்து இது இருந்தா போதும், இது எனக்கு வந்து உடல் ரீதியான ஒரு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் வந்து கம்ஃபர்டபுளா இருந்தா போதும் அப்படின்ற யோசிக்கிற மனப்பான்மையில இருக்கும் பாத்தீங்களா, அதுதான் வந்து ஒரு கஞ்சப்பைய அப்படின்றாங்க. இந்த கஞ்சப்பைய இந்த கிருப்பனா அதுக்கு ஆப்போசிட் பாத்தீங்கன்னா பிராமணா. பிராமணா வந்து பிராட் மைண்டட் ஒன், மகாத்மா. பிராட் மைண்டட் ஒன் அப்படின்னா வந்து பறந்து விழுந்தக்கூடிய ஒரு பார்வை. எப்போ ஒரு மனிதன் வந்து தன் உடலை ஆன்மீக வளர்ச்சிக்காக பயன்படுத்திக்கிறானோ அப்போ வந்து அவன் பிராமணாக மாறுகிறான். பிறப்பினால் அல்ல, செயல்களும் மற்றும் குணங்களினால் ஒருவன் பிராமணாக மாறுகிறான். சோ நம்ம வந்து நம்மளுக்கு கெப்பாசிட்டி இருந்தாலும் நம்மளோட உடல் வந்து நல்ல ஒரு உடல், செழிப்பாக இறைவன் படைத்திருக்கிறான். காது, கண்ணு, மூக்கு எல்லா செவிகளும் எல்லா புலன்களும் நல்ல சக்தி வாய்ந்து நல்ல வளர்ச்சியுடன் நல்ல செயல்பாடுடன் இருக்கிறது. புத்தி நன்றாக இருக்கிறது, மனம் நன்றாக இருக்கிறது. நம்மளோட அன்றாட வாழ்க்கையில வந்து எந்த ஒரு செயல் பண்றதுக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இருந்தாலும் நம்ம எதுக்கு பயன்படுத்துறோம்? எப்படி நான் வந்து நல்லா தூங்கலாம், எப்படி நான் நல்லா சாப்பிடலாம், எப்படி நான் நல்லா ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். சோ இது வந்து அப்படி நம்ம யோசிச்சோம்னா நம்ம வந்து நம்மளே வந்து கஞ்சம் பயனா மாத்திக்கிறோம். நம்ம வந்து கஞ்ச பயனா நம்ம வந்து வெறும் காசு ரீதியாக மட்டும் யோசிக்க கூடாது. நம்மளுக்கு பண்ணக்கூடிய நம்மளோட உண்மையான சொரூபம், கான்ஸ்டிடியூஷனல் பொசிஷன், நம்மளோட ஆன்மாவை நன்ற ஆன்மீக பாதையில் வளர்த்தக்கூடிய தகுதி அனைத்து ஜீவாக்களும், மனித ரூபத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஜீவாக்களுக்கும் போதுமான, எல்லாருக்கும் சமமான ஒரு வாய்ப்பு. எல்லாம் ஒரு சமமான வாய்ப்பு. யாருமே வந்து சொல்ல முடியாது இந்த ஆன்மீகம் வந்து இவன் தான் பண்ணலாம், இவன் பண்ணக்கூடாது, இவன் இந்தியால பிறந்திருக்கான் இவன் தான் பண்ண முடியும், இவன்லாம் வெளிநாட்டுல, அப்படி கிடையாது. ஸ்பெஷாலிட்டி, ராயல்டி, பார்ஷாலிட்டி அது கிடையாது. அப்படி கொடுத்தாங்கன்னா அது ஆன்மீகமே கிடையாது. இவங்கதான் பண்ணலாம், இந்த பிறப்புலாம் பண்ணலாம், இந்த மாதிரியான இதுல ஜாதியில வரவங்க தான் பண்ணலாம், அப்படி கிடையாது. யார் வேணா எங்க வேணா பண்ணலான்ற போது அப்போ வந்து சமமான வாய்ப்பு வந்து எல்லாருக்கும் சமம். யாருமே வந்து தடுத்து நிறுத்தல. கிருஷ்ணர் வந்து ஒரு வசனம் கூட சொல்ல பகவத்கீதால, இந்த மாதிரியான மக்கள், இந்த மாதிரியான ஆளு, இந்த மாதிரியான ஜெண்டர், மேல் ஃபீமேல்
இல்லைன்னா வந்து அரச குடும்பத்தோ இல்ல இவங்களுக்கு தான் வந்து ஆன்மீகம் வரும், இவங்களுக்குலாம் வராது அப்படிலாம் சொல்ல. கிருஷ்ணர் எல்லாருக்கும் உண்டு, எல்லாருக்கும் உண்டு. ஆனா அந்த வாய்ப்பை நாம் பயன்படுத்தினால் நம்ம வந்து பிராமணா, அந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்தினாமல் நம்மளுக்கு கெப்பாசிட்டி இருந்தும் நம்மளால பண்ண முடியுன்ற ஒரு இது இருந்தும் ஆப்ஷனும் கொடுத்து சக்தியும் இருந்து எல்லாம் இருந்து நம்ம பண்ணலன்னா நம்ம தான் வந்து கஞ்ச பையன் அப்படின்றாங்க. பிகாஸ் வி ஆர் நாட் டூயிங். எதுக்கு இந்த டாபிக் நான் பேசுறேன்னா, கிருஷ்ணன் என்ன சொல்றேன்னா, நல்ல விஷயம் பண்றவருக்கு அழிவு கிடையாது அப்படின்னு சொல்றாரு. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நல்லது பண்ணிக்கிறோம். எதுக்கு? நம்ம ஆன்மாவுக்கு நல்லது பண்ணிக்கிறோம். இது வந்து ஒரு சுயநலவாதி கிடையாது. இது வந்து ஒரு சொரூபம்னா வந்து இயல்புத்தன்மை. ஒரு குழந்தை வந்து பிரச்சனைனா அம்மா கிட்ட அப்பா கிட்ட போகுது, அது சுயநலவாதின்னு சொல்ல முடியாது. அதுதான் இயல்பு. சோ நம்மளோட பிரச்சனை நம்ம வந்து பௌதிக உலகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்கிறதுக்காக நம்ம வந்து ஆன்மீக உலகத்துக்கு போகணும். நம்ம வந்து கிருஷ்ணர் வந்து சொல்றாரு, ஐ எம் த சீட் கிவிங் ஃபாதர் அப்படின்றாரு. சோ இந்த மாதிரி நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா, சோ நம்மளால பண்ண முடியும். ஒரு பொக்கிஷம் அரிது மனிதனாய் பிறப்பது அரிது. சோ அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை கொடுத்து நம்ம வாய்ப்பை தவற விட்டோம்னா நம்ம தான் வந்து கஞ்ச பையனா மாறுறோம் அப்படின்றதுதான் ஆன்மீக ரீதியாக பகவத்கீதா ரீதியாக பார்க்கணும். ஆனா நம்ம பொதுவா வந்து கஞ்ச பையனா நம்ம எப்ப நம்மனா காசு செலவு பண்ண மாட்டோம், இது பண்ண மாட்டோம். நம்ம வாய்ப்பை தவற விட்டாலும் அது கஞ்சம்தான். ஏன்னா நம்மளோட குறுகிய மனப்பான்மையினால வந்து கொடுத்திருக்கிற ஆப்ஷன் வந்து நம்ம வந்து நழுவுறோம். சோ ஓகே, ஏதாவது கேள்வி இருக்கா? சோ இங்க வந்து கிருஷ்ணர் வந்து பொருளுரையில வந்து பிரபுபாத் எழுதுறாரு. பிரபுபாத் என்ன எழுதுறாருன்னா, இந்த ஸ்டார்டிங் மட்டும் படிக்கலாம். இது வந்து ஒரு வசனம், ஸ்ரீமத் பாகவத்தில் இருக்கக்கூடிய ஒரு வசனம் 1.5.17. நாரத முனி வந்து வியாஸ்தேவுக்கு பேசுறாரு. வியாஸ்தேவ் சொல்றாரு. இதோட மொழிபெயர் படிங்க மாதவி. எல்லா பௌதிக முன்னேற்றத்தையும் துறந்து யாரேனும் பரமபுருஷ பகவானை சரணடைந்தால் அதில் நஷ்டமோ இழிவோ சிறிதும் இல்லை. அதே சமயம் பக்தியற்றவன் தனக்கு விதிக்கப்பட்ட கடமைகளில் முழுமையாக ஈடுபட்டாலும் அதில் எந்த இலாபமும் இல்லை. பௌதிக முன்னேற்றத்திற்கு இது ஒரு நல்ல வசனம். ஆக்சுவலா நீங்க என்ன சொல்றாங்க, யாரா எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? எல்லா பௌதீக முன்னேற்றத்தையும் துறந்து யாரேனும் பரமபுருஷ பகவானை சரணடைந்தால் அதில் நஷ்டமோ இழிவோ சிறிதும் இல்லை. அதே சமயம் பக்தியற்றவன் தனக்கு விதிக்கப்பட்ட கடமைகளில் முழுமையாக ஈடுபட்டாலும் அதில் எந்த லாபமும் இல்லை. என்ன சொல்றாங்க இங்க? What did you remember? யாருக்குன்னா ஏதாவது ஞாபகம் இருக்கா நம்ம படிச்சதுல? ராகினி மாதாஜி நீங்க என்ன சொல்றாங்க? First paragraph, Prabhu. இந்த வசனம், இந்த மொழிபெயர்ப்பு, இந்த வசனத்தோட இந்த பாகவத்தில் இருக்கக்கூடிய இந்த வசனம் மொழிபெயர்ப்பு. ஓகே ஓகே. வேற யாராவது? It is the same thing, na Prabhu. If one takes path
in bhakti there is no loss or degradation. So when we surrender to Krishna and take ஓகே if we proceed in bhakti, there is no no loss. loss. Okay, fine. What is the second part? What they are saying, second part, what is the second part? Second part கொஞ்சம் confusing ஆ இருக்கு. Yeah, not very clear. ஸோ பக்தி பண்றதுனால ஆன்மீகத்துல வர்றதுனால வந்து எந்த ஒரு நஷ்டமோ இழிவோ இல்லை அப்படின்றாங்க. ஆனா ஆன்மீகம் இல்லாம பௌதிக வாழ்க்கையில் சிறப்பாக ஒரு மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். எப்படி? ஆன்மீகம் இல்லாம பௌதிக வாழ்க்கையில் தன் கடமைகள், கொடுக்கப்பட்ட பௌதிக கடமைகள், கொடுக்கப்பட்ட வேலைகள், வாய்ப்புகள் எல்லாமே பக்காவா வர்ணாசிரமத்துல பக்காவா இருக்கான். தன்னோட கடமைகள், தன்னோட செயல்கள் பௌதிக. ஆனா அப்படிப்பட்டவனுக்கு எந்த ஒரு லாபமும் இல்லை. ஏன் அப்படின்னா பௌதிகளை செய்யப்பட்ட எந்த ஒரு விஷயமும் நிரந்தரம் கிடையாது. ஏன்னா பௌதிகமே நிரந்தரம் கிடையாது. உடல் நிரந்தரம் கிடையாது. உடலில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிரந்தரம் கிடையாது. உடல்னால இருக்கக்கூடிய சந்தோஷம், சம்பாதித்த காசு, படிப்பு, இது நிரந்தரம் கிடையாது. இந்த உடல்னால வரக்கூடிய உறவுகள் அதுவும் நிரந்தரம் கிடையாது. அப்ப என்ன லாபம்? சோ நாரதமுனி சொல்றாரு, அதாவது வந்து ஒரு மனிதன் வந்து ஆன்மீகத்தில் செய்யக்கூடியனால வந்து எந்த ஒரு நஷ்டமோ இழிவோ கிடையாது. ஆனா பௌதிக விஷயத்தில் சிறப்பாக செய்யக்கூடிய மனிதனுக்கு எந்த ஒரு லாபமும் கிடையாது. இது ஒரு அருமையான வசனம். புரியுதுங்களா? கேள்வி ஏதாவது இருக்கா? இந்த வசனம் புரிஞ்சுச்சா? ஜி படிப்பு வந்து எப்பவுமே கடைசி மட்டும் நமக்கு இருக்கும், பலன் கொடுக்குன்ற மாதிரி சொல்றாங்க இல்லைங்க ஜி? ஆமா மாதாஜி. அதுக்கப்புறம் திருப்பி பிறந்தா திருப்பி எல்கேஜில தானே சேர்க்கணும். அடுத்த ஜென்மத்துக்கு சொல்றீங்க? ஆமா ஆமா ஆமா. அடுத்த நம்ம இந்த ஜென்மம் வந்து ஒரு பொறி தானே, சின்ன ஒரு அப்படின்றத முடிஞ்சிடும். அடுத்த ஜென்மத்துல நான் வந்து திருப்பி நான் டாக்டர் பச்சம் போன ஜென்மத்துல எனக்கு கொடுங்க பிஹெச்டி, நான் கொடுப்பாங்களா? ஸ்கூல்ல ஃபீஸ் கேக்குறாங்க, டொனேஷன் கேக்குறாங்கல்ல, அது சொல்றேன். ஆனா ஆன்மீகத்துல நீங்க வந்து ஏதாவது படிச்சிருந்தீங்க வச்சுக்கோங்க பகவத்கீதால, அடுத்த ஜென்மத்துல அங்கதான் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. Prabhuji, sorry, then what is Sukruti, Prabhu? Sukritiயும் and just now இப்போ நீங்க explain பண்றது ரெண்டும் சேமா? Sukriti is just piety. Then piety பண்ணீங்கன்னா என்ன நடக்கும்? ஹெவன்லி பிளானட்ஸ் போவீங்க, சொர்க்கத்துக்கு போவீங்க. சொர்க்கம் எங்க இருக்கு? இங்க நான் 10 வருஷம் வாழ்றது, நாங்க 100 வருஷம் வாழ்றோம், அவ்வளவுதான். வித்தியாசம் ஒண்ணும் இல்லை. வாழ்க்கை தரம் மாற்றம் இருக்கும், வாழ்க்கையில் வரக்கூடிய சுகம் வந்து மாற்றம் இருக்கும். ஆனா எல்லாமே சேம் தான், கொஞ்சம் லாங்கா இருக்கும், அவ்வளவுதான். So Sukriti and Bhakti are not related. No. Sukriti is material. Bhakti moon Sukriti is different. Bhakti Sukriti is different. Then Narada Muni in his previous life he got Bhakti Sukriti. Bhakti Sukritina Narada Muni வந்து எப்படி வந்து போன ஜென்மத்துல வந்து சாதா ஒரு வீட்டு வேலை செய்யக்கூடிய ஒரு பெண்ணின் புதல்வன் பையன். ஆனா அவர் சுக்ரித்தி எப்படி வந்துன்னா, அவர் வந்து சர்வ் பண்றாரு. யார? இந்த பக்தி வேதாந்திஸ்ட வந்து சர்வ் பண்றாரு. 4 பேர் வராங்க, மழை காலத்தினால வந்து ஓய்வு எடுக்கிறாங்க. சோ நாரதமுனி அவங்க அம்மாவோட சேர்ந்து வேலை செய்யறாரு. அவங்களுக்கு சமைச்சு கொடுக்கறது, சாப்பாடு வைக்கிறது. அப்புறம் அவங்க சாப்பிட்டு முடிச்சோட ரெமனன்ஸ் மகாபிரசாதத்தை அவர் சாப்பிடுறாரு. அதனால பக்தி அவருக்கு வளருது. பக்தி எப்படி வரும்னா, பக்தியில இருந்தா பக்தி வரும். இப்ப வந்து ஒரு வைரஸ் இருக்கு, யாருக்குனாது அவங்க கூட பழகும் போது நம்மளுக்கும் வைரஸ் வந்தது. இப்போ வைரஸ் நம்ம எப்படி வந்ததுன்னா, நம்ம பழகும் போது அந்த வைரஸ் வந்தது. அதே போல பக்தி எப்படி வந்ததுன்னா, பக்தி வந்து பக்தியில இருந்து தான் வரும். சோ ஒரு கருணையினால, காஸ்ட்லெஸ் மர்சினால நம்ம பண்ணக்கூடிய சில செயல் நம்மளுக்கே தெரியாம ஏதோ ஒரு நல்ல காரியம் பண்ணும்போது அது பக்தி வரதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்துகிறது. உங்களுக்கு கேள்வி ஏதாவது இருக்கா? ஹரே கிருஷ்ணா பிரபு.
சாரி பிரபு, நீங்க முதல்ல கேள்வி கேட்கும்போது நான் பிரசாத லைன்ல இருந்தேன், நான் கேள்வி கேட்கலாம் போயிட்டு பிரபு என்ன இப்ப நீங்க சொன்ன இந்த விஷயத்துல பிரபு, எனக்கு இப்ப ஒரு முழுமையான பௌதிகவாதியா இருந்தாலும் கிருஷ்ணர்கிட்ட போய் நம்ம சரணடைஞ்சிட்டோம்னு சொன்னா அதுக்கு பிறகு எந்த கவலையுமே இல்லை பிரபு, அதுல ஒரு நமக்கு நன்மை தானே வருது. எனக்கு அது விளங்கல பிரபு. பௌதிக இல்ல இது வந்து உண்மையான பௌதிகவாதி வந்து ஆன்மீகத்தை பயில. இந்த வசனப்படி பாத்தீங்கன்னா பக்தியை தவிர்த்து எல்லாத்தையும் பண்றோம். அப்ப சரணடைஞ்சோம் தானே பிரபு. ஆனா நாங்க பௌதிகம் செஞ்சாலும் சரணடைஞ்சா எங்களுக்கு அது சரணடைஞ்சா அது ஆன்மீகவாதி ஆயிடும்ல. ஓகே ஓகே. அதே சமயம் பக்தி அற்றவன் பக்தி இல்லாம பக்தி அற்றவன் தனக்கு விதிக்கப்பட்ட கடமைகளில் முழுமையாக ஈடுபட்டாலும் அதில் எந்த லாபமும் இல்லை. சோ பௌதிக முன்னேற்றத்திற்கு சாஸ்திரங்களில் அடிப்படையிலும் வாழ்க்கத்தின் அடிப்படையிலும் பல்வேறு செயல்கள் உள்ளன. ஆன்மீக தனது எல்லா பௌதிக செயல்களையும் வாழ்வின் ஆன்மீக முன்னேற்றத்திற்காக கிருஷ்ண உணர்வுக்காக தியாகம் செய்ய வேண்டும். கிருஷ்ண உணர்வில் முழுமையடையவன் மிக உயர்ந்த பக்குவ நிலையை அடைகிறான். ஆனால் அத்தகு பக்குவ நிலையை அடைய தவறியவன் பௌதிகம் ஆன்மீகம் இரண்டையும் இழந்துவிடுகிறான் என்று சிலர் விவாதிக்கலாம். மேலும் விதிக்கப்பட்ட கடமைகளை செய்யாதவன் அதற்காக துன்பப்பட வேண்டும் என சாஸ்திரங்களில் கூறப்பட்டுள்ளது. எனவே திவ்யமான செயல்களை முறையாக நிறைவேற்ற தவறியவன் இவ்வுலகிற்கு உட்பட்டவனாகிறான் என்றும் வாதிடலாம். ஆனால் வெற்றி அடையாத ஆன்மீக கவலைப்பட தேவையில்லை என்று பாகவதம் உறுதி கூறுகின்றது. விதிக்கப்பட்ட கடமைகளை முறையாக நிறைவேற்றாதவன் ஒருவேளை அதன் விளைவுகளுக்கு உட்படுத்தப்பட்டாலும் அவன் இழந்தவன் அல்ல. ஏனெனில் மங்களகரமான கிருஷ்ண உணர்வு என்றும் மறக்கப்படுவதில்லை. எனவே கிருஷ்ண உணர்வில் ஈடுபட்டவன் கீழான பிரிவியை எடுத்தாலும் தொடர்ந்து கிருஷ்ண உணர்வில் ஈடுபடுவான். அதே சமயம் விதிக்கப்பட்ட கடமைகளை இடமாக கடைபிடிப்பவன் கிருஷ்ண உணர்வில் இல்லையெனில் மங்களகரமான விளைவுகளை அடைவான் என்று உறுதியாக கூற முடியாது. போட்டேன் பரவாயில்ல. சோ இப்ப வந்து கிருஷ்ணர்கிட்ட கேள்வி கேட்டிருக்காங்க. நம்ம வந்து இந்த பொருளுடைய டிஸ்கஷன் தான் நம்ம பாக்குறோம். கேள்வி சந்தேகம் என்னன்னு நம்ம பார்த்தோம். அர்ஜுனர் சந்தேகம் என்னன்னு நம்மளுக்கு தெரியுது. கிருஷ்ணர் ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாரு, நீ கவலை இல்லை, எந்த ஒரு லாஸும் கிடையாதுன்ற. ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொல்றாருன்னா, ஆன்மீகத்துல வந்து நீ வந்து செய்யக்கூடிய சில விஷயங்களுக்கு எந்த ஒரு துன்பமும் இல்லை, அதான் சொல்றாரு. இப்ப வந்து கிருஷ்ணர் வந்து இலக்க சொல்ல போறாரு, டெஸ்டினேஷன். சரி, வந்து அர்ஜுனன் என்ன கேட்கிறாரு, அர்ஜுனன் பயப்படுறாரு. ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாருன்னா, நான் வந்து பௌதீகத்தை விட்டு ஆன்மீகத்தை நான் வந்து கையாளும் பொழுது எனக்கு வந்து அதை தேர்ச்சி அடைய முடியலன்னா என்னோட கதி என்ன அப்படின்னு கேட்கிறாரு. ஃபர்ஸ்ட் கிருஷ்ணன் என்ன சொல்றாரு, அது கவலைப்பட தேவையில்ல, உனக்கு எந்த ஒரு நஷ்டமும் கிடையாது, நீ ஆன்மீகத்துல இருக்கனால ஒண்ணு. இப்ப வந்து கிருஷ்ணர் வந்து தன்னோட இலக்க சொல்ல போறாரு. சோ அப்படிப்பட்ட ஒரு ஆன்மீகவாதியின் கதி என்னன்னா இலக்கு, டெஸ்டினேஷன். அவர் எங்க போவாரு, அடுத்த ஜென்மத்துல நான் என்ன பண்ண போறேன் அப்படின்றதுதான் இப்ப கிருஷ்ணர் அடுத்த வசனத்துல சொல்ல போறாரு. சொல்லுங்க மாதாஜி. இப்ப வந்து பௌதீக விஷயத்த பக்தியோட செய்யாம செஞ்சாங்கன்னா அது யூஸ் இல்லை, அந்த கடமை வந்து யூஸ் இல்லைன்னு சொல்றீங்க. அதே சமயம் பக்தியோட இருக்கிறவங்க தன்னுடைய கடமையை செய்யாம பக்தியிலே மூழ்கி இருந்தா அது எப்படி சூட் ஆகும் ஜி? பக்தியிலே இருந்த கடமைகளை கடமைகளை விடுவது, கடமையை சரியாம செய்யாம பக்தியிலே மூழ்கி இருக்கிறவங்களுடைய கதி என்ன? சோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த நிலையை அடைவதற்கு காலம் வேணும், ஆர்டிபிஷியலா பண்ண முடியாது. அது வந்து நம்ம வந்து வாய் பேச்சுக்கான பேசலாம், அது பண்ண முடியாது. ஏன்னா வந்து ஏன் நீங்க கடமைகளை செய்யணும், ஏன்னா பந்தம் இருக்கு. உங்களுக்கு பிடிச்ச பந்தம்னாலதான் கடமைகளை செய்யறீங்க.
இல்லைன்னா கடமைகளை நீங்க செய்யாம விடுவீங்களா? சரி, ஆன்மீகத்துல வராமலே கூட கடமைகளை நிறைய பேர் கை விடுவாங்க. ஏன் விடுறாங்க? ஆன்மீகம் ரீசன் வேணாம். ஆன்மீகம் இல்லாமலே சில பேர் கொடுக்கப்பட்ட கடமைகளை கைவிடுறாங்க. ஏன்? ஏன்னா அவங்களுக்கு அந்த பந்தம் பிடிக்கல, அந்த உறவு பிடிக்கல, அந்த பந்தம் பிடிக்கலன்னு போது அவங்க கடமைகளை ஏன் செய்யணும்னு யோசிப்பாங்க. கரெக்டா? ஓகேங்களா? பட் ஆனா ஆன்மீக ரீதியாக கடமைகளை கைவிடுறது வந்து எத்தனை பேர் இருக்காங்க? விரல் விட்டு கூட எண்ண முடியாது. ஏன்னா அது வந்து ஏன்னா நம்மளால வந்து ஆன்மீகத்துல வரும்பொழுது கடமைகளோடு ரெஸ்பான்சிபிலிட்டி, அதாவது வந்து எப்படி சொல்றது, ரெஸ்பான்சிபிலிட்டி தமிழ் என்ன? பொறுப்புணர்ச்சி. பொறுப்புணர்ச்சி வந்து அதிகமா இருக்கும். ஜென்ரலா ஆன்மீகத்துல வரவங்களுக்கு வந்து பொறுப்புணர்ச்சி அதிகமா இருக்கும். ஏன்னா வந்து ஆன்மீகன்ற பாதை வந்து ஃபுல் ஆஃப் இன்ட்ரோஸ்பெக்ஷன்னா உள்ளே நம்மளுக்குள்ள என்ன நடக்குன்றத வந்து தெளிவா தெரியணும். இல்லையா? நம்ம வந்து ஏமாத்த முடியாது. நம்ம ஆன்மீக ரீதியாக கடமைகளை கைவிடுறது வந்து நம்மளை ஏமாத்திக்கிற மாதிரி ஒரு விஷயத்துல. ஏன்னா வந்து நம்மளோட உறவு என்ன? ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட பௌதிக உறவோட ஃபர்ஸ்ட் வந்து கிருஷ்ணரோட உறவு வந்து நம்ம புதுப்பிக்கணும், இல்லைங்களா? அந்த உறவு வந்து புதுப்பிக்கிறது வந்து 1 நாள் 2 நாள் ஆகாது. கொஞ்ச நாள் ஆகும். ஏன்னா நிறைய அனர்த்தர்கள், நம்ம இதயத்தில் வரக்கூடிய நிறைய காமம், கோபம், மச்சரியம், மோகம் இதெல்லாம் இருக்கு. சோ இதெல்லாம் வந்து நம்ம கையாளணும். இதெல்லாம் வந்து நம்ம வந்து வெளியேற்றணும், சுத்திகரிக்கப்படணும், இதயத்தை சுத்திகரிக்கப்படணும், சாண்டிங் ஒழுங்கா பண்ணணும். சோ கடமையே வந்து கைவிடுறது வந்து கடைசி சரணாகதி. சர்வதர்மான் பரித்தேஜ்யம் மாமேக்கம் சரணம் ரஜா. கிருஷ்ணா சொல்றார், கிவ் அப் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் வெரைட்டி ஆஃப் தர்மா. சோ அது வந்து ஸ்லோவா படிப்படியாக வரக்கூடிய ஒரு விஷயம். ஆனா நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம வந்து பௌதிக விஷயமாக நிறைய கடமைகளை வந்து ப்ராப்பரா சிறப்பா செஞ்சாலும் அதுல எந்த ஒரு லாபமும் இல்லைன்றாரு நாரத முனி சொல்றாரு. நம்ம சிறப்பா பண்ணலாம், மிஞ்சி மிஞ்சி போனா என்ன, சொர்க்கம் கிடைக்கும், இல்ல நல்ல செல்வாக்கு, பேரு, புகழ், ரெஸ்பெக்ட், சொசைட்டில ஃபேம், இதெல்லாம் கிடைக்கும். பட் ஆனா வந்து அது வந்து ஆன்மீகத்துல வந்து வேற. நல்ல மனுஷன்றது வேற, ஆன்மீக மனுஷன்றது வேற. நம்ம அது ரெண்டும் ஈக்குவேட் பண்ணக்கூடாது. ஒரு சமுதாயத்துல வந்து அவன் நல்லா ஹெல்ப் பண்றாருப்பா, மக்களுக்கு நிறைய செய்யறாருப்பா, உதவுறாருப்பா, நன்கொடை நிறைய தெரியாருப்பா, இதெல்லாம் பண்றாரு, ஓகே, அது ஆன்மீகம் கிடையாது. அது வந்து அவரோட பயஸ் கிரெடிட், அதாவது வந்து புண்ணியத்தை சேர்த்துக்கிறார். புண்ணியன்றது வந்து எத்திக்கலா, ஒருத்தர் வந்து எத்திக்கலா மாரலா வந்து இருக்கக்கூடிய சமுதாயத்துல ஒரு மனிதன் வந்து ஆன்மீகவாதின்னு சொல்ல முடியாது. புரியுதுங்களா? அப்ப ஆன்மீகத்துல இருந்துட்டு நம்ம வந்து கடமையை அப்படி விளக்குறோம். அப்படி விளக்குறதுன்னா அதுக்கு ரொம்ப தைரியம் வேணும். அந்த தைரியம் எப்படி வருதுன்னு நம்ம கிருஷ்ணர் பாத்துக்குவாரு. நம்ம அதை பத்தி கவலைப்பட வேண்டியதில்லை. அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் அந்த கிருஷ்ணர் உணர்வுல வந்து நம்ம கிருஷ்ணர் உணர்வுல தேர்ச்சி பெறணும். அதுதான். அதை விட்டு ஆர்டிபிஷியலா வராது. ஆர்டிபிஷியலா நம்ம அப்படியே கடமைகளை விட்டு ஆன்மீக ரீதியாக போனாலும் கூட ரொம்ப நாள் நீடிக்க முடியாது. ஏன்? மனசுல வந்து இன்னும் பந்தத்தில் ஆசை இருக்கு, பௌதிக பந்தத்தில் மேல் ஆசை இருக்கிறது. அப்ப பௌதிக பந்தத்தில் மேல் ஆசை இருந்தால் அடுத்த விளைவு என்ன? கடமை, இல்லைங்களா? கடமை இல்லாம காதல் எப்படி நிலத்தின் இருக்கும்? இப்ப வந்து ஒரு காதல், ஒரு ஆசை இருக்கு, காதல் இருக்குன்னா அது எங்க போய் முடியும்னா கடமை இருக்கும். எதுக்கு வந்து குழந்தை மேல ஒரு குடும்பம், நம்மளுக்கு குடும்பத்திற்கு காப்பாற்றணும், ஒரு பொறுப்பு இருக்கு, இதெல்லாம் எதுக்கு வருது? காதல்னால வருது, இல்லைங்களா? எதுக்கு ஒரு மனிதன் வந்து கஷ்டப்படுறான்? எதுக்கு ஸ்ட்ரகிளிங், கோயிங் த்ரூ ஆல் கைண்ட் ஆஃப் டிஃபிகல்ட்டி? எதனால? எனக்கு வந்து அதுல இருந்து ஒரு அந்த உறவுல இருந்து வரக்கூடிய எனக்கு ஒரு இன்பம், அது பேர் ரசா, சரிங்களா? சோ அது போல ஆன்மீகத்துல நம்ம வளர்க்கக்கூடிய உறவு வந்து நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணணும், டைம் இன்வெஸ்ட் பண்ணணும், ட்ரஸ்ட் இன்வெஸ்ட் பண்ணணும், டைம் ஆகும், நம்மளே வந்து ஒர்க் அவுட் பண்ணணும். சோ அதுதான் வந்து டைம் எடுக்கும். கொஞ்சம் கொஞ்சமா பண்ணலாம், இல்லைங்களா ஜி? ஆமா, கொஞ்சம் கொஞ்சமா தான் பண்ணணும். ஓகேங்க.
இப்ப பகவத்கீதால அர்ஜுனர் சொல்றாரு, நான் இந்த கடமையெல்லாம் விட்டுட்டு காட்டுக்கு போயிடறேன்றாரு இல்லையா? அர்ஜுனர் ஸ்டார்டிங்ல என்ன சொல்றாரு? இந்த கடமை எல்லாம் எனக்கு அவர் கொடுக்கப்பட்ட கடமை என்ன? அவர் ஒரு போர் வீரர், போர்க்காலத்துல சண்டை பண்ணும், மக்களை காப்பாற்ற வேண்டும். சத்திரியர், சத்திரிய தர்மா என்ன? டு ப்ரொடெக்ட் த சிட்டிசன்ஸ், டு ரூல் த கவர்மெண்ட், அட்மினிஸ்ட்ரேஷன். இதுதான் வந்து சத்திரியோட குணம், இதுதான் வந்து அவர் பண்ணக்கூடிய ஒரு கடமை. ஆனா அர்ஜுன் என்ன சொல்றாரு? ஐயோ, இந்த கடமையெல்லாம் நான் விட்டுட்டு காட்டுக்கு போயிடுறேன், பிச்சைக்காரன் ஆயிடுறேன். கிருஷ்ணன் என்ன சொல்றாரு? ஓ சரிப்பா, நீ தான் ஆன்மீகவாதி, எல்லா கடமையும் விட்டுடு, போயிட்டு காட்டுல உட்காந்து தியானம் பண்ணு, அப்படிலாம் சொல்ல. கிருஷ்ணர் சொல்றாரு, உன் இயல்பு தன்மை என்னவோ அதற்கேத்தாற் போல நீ செயலை செய்ய வேண்டும். உன்னோட இயல்பு தன்மை, உன்னோட நேச்சர் என்ன, உன்னோட சுபாவம் என்ன? நீ ஒரு சத்திரியர், காட்டுல போயிட்டு உட்கார்ந்தாலும் உன்னால நிம்மதியா இருக்க முடியாது. அதனால உன் செயல் என்னவோ அதை எனக்கு அர்ப்பணிப்பையாக, என்னை தியானம் செய்து கொண்டு நீ சத்திரிய தர்மத்தை செய் அப்படின்றார். அதுதான் பகவத்கீதை. சோ நம்ம கடமையை விட்டுட்டு ஓடுறது வந்து கிடையாது. நம்ம ஆன்மீகத்தை செய்ய வேண்டும். அது தேர்ச்சி பெற்று ஒரு லெவல் வந்ததுக்கு அப்புறம் ஓகே யோசிக்கலாம். இப்போதைக்கு என்னவோ அது நம்ம யோசிக்க வேண்டும். பிராக்டிக்கலா நம்ம வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டி பண்ண வேண்டும். ஓகே, சோ இப்ப வந்து கிருஷ்ணன் வந்து இந்த வசனம் சொல்ல போறாரு, இதோட நம்ம முடிச்சுக்கலாம். இலக்கு என்ன? அப்படிப்பட்ட ஒரு ஆன்மீகவாதி பௌதிகத்தை விட்டுவிட்டு ஆன்மீகத்தில் வரும் பொழுது தேர்ச்சி அடையவில்லை என்றால் அவரோட இலக்கு என்ன? படிங்க மாதாஜி. வெற்றியடையாத ஜோகி புண்ணிய ஆத்மாக்களின் லோகங்களில் பற்பல வருடங்கள் அனுபவித்த பின் நல்லோரின் குடும்பத்தில் அல்லது பெரும் செல்வந்தரின் குடும்பத்தில் பிறக்கின்றான்.